வணக்கம். இன்னைக்கு இந்த செஷன் we are going to start with a different theme. இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறவர் யாருன்னா ஒட்டா பெங்கா என்ற ஒரு ஃப்ரம் காங்கோலேருந்து ஒட்டா பெங்காவை எடுத்துகிட்டு போய் ஒரு மனித குரங்கு மாதிரி, அவர் யங் மேன் லைக் எனி ஒன் ஆஃப் அஸ், இவரை ஒரு மனித குரங்கு மாதிரி பண்ணி இவரை எல்லாமே பிராங்க்ஸ் ஜூ என்ற ஒரு ஜூ இருக்குது அமெரிக்காவில். அந்த ஜூவில் ஒராங்குட்டன், மங்கி இவங்களை எல்லாரோடையுமே சேர்த்து வச்சுருந்தாங்க. இவருக்கு கையில் ஒரு வில்லு அம்பு கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னா அங்கே இருக்கிற குரங்கோடையும் அவங்களோட வாழ்கிறதுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கக்கூடியவர்கள் அவர் மேலே கல்லெல்லாம் போட்டு வினோதமாக இருந்தாங்க. ஆனால் அவர்னால் ரொம்ப மனசு கஷ்டம் ஆகி கடைசியில் அமெரிக்கன் கவர்மெண்ட் அவர் இது பண்ணக்கூடாது, இது இன்ஹியூமன், ஒரு ஹியூமன் பீயிங்கை மங்கீஸோடையும் இவங்களோடையும் நாங்கள் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கிரியேட் பண்ணாங்க. அவர் கடைசியில் he died by committing suicide. இதை ஒரு வீடியோவாக பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் ஒட்டா பெங்காவை பற்றி நாம் படிக்கணும்? ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, படிக்கிறதுக்கோ எந்த விதமான செயல் செய்கிறதுக்கோ ஒரு ஃபிலாசபி நமக்கு தேவைப்படுது. இன்னொரு ஒட்டா பெங்கா உருவாகக்கூடாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரம் கூட படிப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. இது எக்ஸாமில் கேட்பாங்க. எனக்கு 2015 கம்ப்ளீட் பேப்பர் ஒரு 1 hour 15 minutesக்குள்ள ஓன்லி காம்ப்ரஹென்ஷன் மட்டும் எடுத்து பண்ண போகிறோம். காம்ப்ரஹென்ஷன் ப்ளஸ் இந்த அரித்மெட்டிக், மேத்மெட்டிக்ஸ் இது பார்த்திங்கன்னா இதுதான் 2 hours பேப்பர். இதில் 2015 பேப்பரை ஒரு 1 hour 15 minutes டிஸ்கஷனும் பண்ணி முடிக்கலாமா அப்படின்னா ஒரு சேலஞ்சாக பண்ண போகிறோம். நீங்கள் இந்த கீழே இருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா மனிதர்களை மிருகங்களாக பார்க்கக்கூடிய நிலைமையிலிருந்து நாம் மாறணும். அதுக்கு உங்களைப் போல future IAS officers will help the world என்றது தான் எங்களுடைய அபிப்பிராயம். இப்போது நீங்கள் IAS முடித்த பிறகு யாரை நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்க? இங்கே ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறவங்க எல்லாமே இந்தியர்கள். நீங்கள் ஒரு நார்த் ஈஸ்ட்டுக்கு போகலாம், நீங்கள் ஒரு நார்த் ஈஸ்ட்டுக்கு போகலாம், மகாராஷ்டிராவுக்கு போகலாம். மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு லீடர் டூரிங் இங்கிலீஷ் மேன் பீரியட் 1943 600 வில்லேஜஸை நாங்கள் பிரிட்டிஷர்ஸ்க்கு நாங்கள் டேக்ஸ் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த போராட்ட வீரர்களை பற்றியா, இல்லைன்னா இந்த மாதிரி மனிதர்கள், குழந்தைகள், இவங்களுக்கா சர்வ் பண்ண போகிறோம்? இவங்களுக்கு தான் சர்வ் பண்ண போகிறீங்க. இந்தியாவில் இருக்கிற 1.3 பில்லியன் பீப்புளில் இவங்களுடைய முகம் நமக்கு தெரியாது. யூ மே நாட் நோ ஹிஸ் ஃபேஸ். தே ஆர் அன்னோன் இண்டியன்ஸ், பட் தே ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் எனார்மஸ்லி ஃபார் சொசைட்டி. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய 90% ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை தீஸ் மென் அண்ட் விமென்.
அண்ட் சில்ட்ரன். ஆனால் நமக்கு அவங்க யாரும் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடியது நீங்கள். அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் 8 ஹவர் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட அது போய் சேர்றது யாருக்குன்னா இந்த முகங்களுக்காக தான். They are faces of Gandhiji and Ambedkarji. நீங்கள் காந்திஜியோட ஃபேஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லி ஒரு இந்த எக்ஸாமினேஷனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் எப்படியெல்லாம் நம்ம உள் வாங்கிக்கலான்னு பார்க்கலாம். நான் இந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிட்டோங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. வேறு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொடுங்க. A story that inspires every one of us to serve humans from deprivation to live in world with dignity. டிக்னிட்டியோட ஒரு மனிதன் வாழ்வதற்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இன்றைக்கி ஒட்டா பெங்கா பற்றி பேசியிருக்கோம். கண்டினியூஷன் ஆஃப் வாட் வி ஸ்டடிட் இன் பாஸ்ட் லெக்சர்ஸ். நான் டோட்டலாக எக்ஸப்ட் 6 பேராகிராஃப்ஸ் 2 பேப்பர்ஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த 6 பேராகிராஃப்ஸ் ஃப்ரைடேயில் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அமித் சென்குப்தா சாருடைய வீடியோஸு கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப அது எப்படி உள்வாங்கிக் கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி CSAT கொஷின் பேப்பர் 2015 Comprehension in addition to that free resources. எங்களுடைய அப்ஜெக்டிவே ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்குது. அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்துலேயும் ஒரு ரெபாசிட்ரியாக பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ். உங்களுக்காக 2013 2021 வரைக்கும் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 338 பேஜஸ் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் தயவு பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 கொஷின் பேப்பர் 2011 and 2012 இருக்கிற சில கொஷின் பேப்பர்ஸ் கிடச்சதுன்னா அதையும் UPSCயில் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ் அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் எக்ஸாமினேஷனில் கேட்பாங்கன்றது தெரியும். இப்போ ஃப்ரீ ஆன்லைன் லைப்ரரி பை பாரி PARI. சாய்நாத் சார், சாய்நாத் சார். ஏன்னா இவருக்காக தனியாக நான் ஏன் போட்டிருக்கேன்னா, நீங்கள் IAS ஜாயின் பண்ண பிறகு லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் போகும்போது அங்கே நீங்கள் படிக்கக்கூடிய நிறைய மெட்டீரியல் இவர் எழுதின புக்ஸ் தான். ஹி வாஸ் த ரூரல் எடிட்டர் ஆஃப் ஹிந்து. எக்கனாமிக்ஸில் மிக அழகாக அவங்க இந்த இந்தியன் நீங்கள் கொஷன்ஸில் பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் யுவர் வியூ பேஸ்ட் ஆன் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே சாய்நாத் சார் அவர் கிரியேட் பண்ண ஒரு ரெபாசிட்ரி, அவர் பண்ண ஒரு ரிசர்ச். அது ஃப்ரீ ஆன்லைன் ரிசோர்ஸஸ். இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இது கூட இந்த வெப்சைட் கூட கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். இப்போது நம்மளுடைய எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வரலாம். லாஜிக் ஃபார் காம்ப்ரஹென்ஷன். இப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி ஒரு 7 விதமான குரூப்ஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா கிளாசிஃபிகேஷன். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு வரீங்க, முதல்ல என்ன நினைப்பீங்க, நீங்கள் யூ have become a collector and you went to your place. ஃபஸ்ட்டு உங்களுடைய கிளாசிஃபிகேஷன் எத்தனை பேர் மென்னு, எத்தனை பேர் விமனு, எத்தனை பேர் சில்ட்ரன். மென் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் படிக்கலை. இந்த கிளாசிஃபிகேஷன் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு. அதே மாதிரி தான் இந்த கொஷன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ராங் ட்ரூத் அண்ட் டிரைவ்ட் ஃப்ரம் த பேராகிராஃப். ஸ்ட்ராங் ட்ரூத்னா அது கிளியராக சொல்லியிருப்பாங்க, அது பேராகிராஃப்லேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க, இது கரெக்டு. வீக் ட்ரூத் ஆர் ஆர்குமெண்ட் அண்ட் டிரைவ்ட் ஃப்ரம் த பேராகிராஃப். வீக் ட்ரூத்து
or argument derived from the paragraph. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீக்காக இருக்கும் ஆர்குமெண்ட், ரொம்ப வீக்காக இருக்கும் ஆர்குமெண்ட்டு. நீங்கள் வந்து அவுட் ஆஃப் தீஸ் ஃபோர் விச் ஒன் மோஸ்ட் ரெஃப்ளெக்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீக் ட்ரூத் ஆர் ஆர்குமெண்ட்ன்றது நம்ம எடுத்துடணும். வீக் ட்ரூத்து தான், ஆனால் வந்து அந்த ஆர்குமெண்ட் டிரைவ் ஃப்ரம் பேராகிராஃப். பட் அவர் கேட்கறது 4 ஆல்டர்னேட்டிவ்ஸில் விச் ஆல்டர்னேட்டிவ் ரெப்ரசன்ட்ஸ் திஸ்ன்னு கேட்பாங்க. லாஜிக்கல் ட்ரூத் பட் நாட் டிரைவ்ட் ஃப்ரம் த பேராகிராஃப். ட்ரூத்தாக இருக்கும் லாஜிக்கலாக, பட் பேராகிராஃப்லேருந்து இல்லைன்னா அது அதில் சேராது. ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நாட் டிரைவ்ட் ஃப்ரம் தி பேராகிராஃப். ஏதோ ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த பேராகிராஃபில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது நம்ம தவிர்த்துடணும், அது நாட் நெசசரி. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிரைவ்ட் ஃப்ரம் தி பேராகிராஃப். அந்த பேராகிராஃபில் இருக்கிறதே முன்னால் நாட்டோ ஏதோ ஒன்று போட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பட் டிரைவ்ட் ஃப்ரம் தி பேராகிராஃப் மாதிரி இருக்கும், அது நம்ம அது வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நாட் டிரைவ்ட் ஃப்ரம் தி பேராகிராஃப் இதுவும் இருக்கும். நோ கோஜன்சி இன் ஆர்குமெண்ட். இதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா நீங்கள் இந்த கம்ப்ளீட் கொஷின் பேப்பரை நீங்கள் 1 hour நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதும்போது இந்த 30 கொஷின்ஸையும் எக்ஸாமில் வந்து ஆல்மோஸ்ட் 45 minutesல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களையே தயார்படுத்திக்கணும். அது எப்படி தயார்படுத்திக்கிறது இப்போ பார்ப்போமா? இதில் வந்து கொஷின் பேப்பர் ரீடிங்ஸ் கொடுத்துருக்கேன். முதல்ல வந்து ஒரு கொஷின் வரும், அதில் ஷைனஸ் மை ஷீல்டு அப்படின்னு சொல்லி அந்த பேராகிராஃப் யார் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அது 118வது லெசன், 118 லெசன் ஆஃப் காந்திஜி இன் கொலம்பியன் யூனிவர்சிட்டி. அவர் சொல்கிறாரு, ஷைனஸ் வெக்கப்படுவது என்னுடைய ஷீல்டு அப்படின்றாரு. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் வெக்கப்படாதீங்க, இட் இஸ் நாட் நெசசரின்னு சொல்லி. பட் காந்திஜி வந்து அந்த ஷைனஸ்க்கு வேறு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. இப்போலாம் அடுத்தது சைல்ட்ஸ் டெத் இன் இந்தியா. 1900 கேர்ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் 800, 1900, 2000, ஒரு 225 வருஷங்களுக்கு முன்னால் நம்ம இந்தியாவில் 1000 பேர் பிறந்தாங்கன்னா அதில் 565 பேர், 528 பேர் 5 years ஆகிறதுக்கு முன்னாலே இறந்துடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? half of the population பர்த்திலிருந்து 5வது வருஷமே தாண்ட மாட்டாங்க. அது மாறி 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 2020 அது 1000 பேருக்கு 28 இருக்குது. 28 இருக்கிறதும் மிக அதிகம். இப்போது சைல்டு டெத்ஸ் இன் இந்தியா பற்றி இந்த ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் எடுத்து பாருங்கள், அதை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஐஎம்எஃப். இது வந்து அந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது இந்த ஐஎம்எஃப் பப்ளிகேஷன்லேருந்து இருக்கிறது, அதுவும் எடுத்து பாருங்கள். அடுத்த வெப்சைட் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் பற்றியும் ஃபைனான்ஸ் பற்றியும் இந்தியன் என்வாயன்மெண்ட் பற்றியும் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. நம்ம வந்து கிராஜுவேஷன்லாம் படிக்கும்போது இதுதான் சிலபஸ்ன்னு படிக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து இப்போ என்னென்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த சிலபஸ் டைனமிக் சிலபஸ். டைனமிக் சிலபஸ்னால் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த சேஞ்ச் ஆகிற சிலபஸை வந்து எப்படி நம்ம கேப்சர் பண்ணி எக்ஸாம் பண்ணுறது தான் நம்மளுடைய ஐடியா. இப்போது ஒரு வெப்சைட் பார்ப்போமா? இப்போ இந்த ரூரல் இந்தியா ஆன்லைன் லைப்ரரி இதில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அத்தன்டிக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்ஸுங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு இம்பார்ட்டண்ட் திங் சொல்கிறேன் நான். இந்தியர்கள் எப்படி டைமை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு சராசரி இந்தியன் எந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்னு பார்ப்போமா? அது எங்கேருந்து கிடைக்கும்? டைம் யூஸ் இன் இந்தியா அப்படின்னு லேட்டஸ்ட் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க்கு இந்தியர்கள் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இந்தியர்கள் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளா அப்படின்னு யாராவது கேட்டால் எங்கேருந்து ஆன்சர் பண்ணுவீங்க? இல்லை அவங்க எல்லாம் ரொம்ப லேசி பீப்புள்னு சொன்னால் எங்கேருந்து ஆன்சர் பண்ணுவீங்க? அதை விட எஸ்பெஷலாக விமன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற விமன் எல்லாம் எந்த அளவுக்கு ஃப்ரீ சர்வீஸ், அதே சர்வீஸ் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய வேலை எல்லாமே எக்கனாமிக்காக நம்ம அவங்களுக்கு ஒன்றும் சேலரி கொடுக்கறதில்ல. கேர்ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள். எதுக்கு 1000 rupees விமனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஏன் விமனுக்கு கொடுக்கணும், மெனுக்கு கொடுக்கக்கூடாதா? நியாயமான கேள்வி தான். ஆனால் இவங்க விமன் பண்ணக்கூடிய நிறைய சர்வீசஸ்க்கு நம்ம பணமே பே பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு சுற்றியும் க்ளீன் பண்ணிக்கிறாங்க. அது வேற ஒரு ஆளை வச்சோம்னா அதுக்கு பணம் கொடுக்கணும். அதே மாதிரி இவங்க பண்ணக்கூடிய நிறைய சர்வீசஸ்ஸு it has not been rewarded. There is an IIT research report about which we will speak little later. பட் இப்போ இருக்கிற வரைக்கும் இந்த டைம் யூஸ் இன் இந்தியா இது பார்த்தீங்கன்னா உடனே பயந்துடாதீங்க, 2000 பேப்பர். ஆனால் இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 743 minutes per day Indians are using to create economic activity ன்னு இருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல? அதே மாதிரி நம்மளுடைய பாத்துக்கு இதுக்கு அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது இந்த டைம் யூஸ் இன் இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 2 வாரம் நம்ம எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் பண்ண பிறகு இது எல்லாம் எப்படி ரிசர்ச் ஓரியன்டாக பண்ணுறாங்கன்னு தெரியும். அதே மாதிரி பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ். நீங்கள் ஒரு கொஷின் என்னை கேட்கலாம், இது எல்லாமே நம்ம படித்தோம்னா இமீடியட்டாக மார்க் வருமானு? வராது. நீங்கள் ப்ரிலிம்ஸ், மெயின், யுவர் இன்டர்வியூ அண்ட் யுவர் லைஃப் டிட்டர்மைன்ட் பை வாட் யூ ஆர் ஸ்டடியிங் நவ். நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக பதில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவீங்க. கிராஜுவேஷன் படிக்கிறது வரைக்கும் நீங்கள் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா +2 படிக்கிற வரைக்கும் 200 புக்ஸ் படிக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு எக்கானமி டெவலப் ஆகிறதுனால நம்மளால் கொடுக்க முடியல அந்த ரிசோர்ஸஸ். இப்போ அது எல்லாமே நீங்கள் பண்ணணும். இறையன்பு சார், ஹூ இஸ் த டாக்டர் இறையன்பு, அவர் அவருடைய ஃப்ரீ டைம் எல்லாமே படிச்சுக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 45 புக்கு எழுதியிருக்காரு. இன்னும் எத்தனை புக்கு எழுதியிருக்காரோ தெரியாது. அதுக்கு காரணம் என்னென்னா கான்ஸ்டன்ட் ரீடிங். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க கான்ஸ்டன்ட் ரீடிங். பப்ளிக் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இது நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி மென்டல் ஹெல்த் சர்வே, கிளைமேட் சேஞ்ச் பற்றி கொஷின் இல்லாத CSAT 2 இருக்க முடியாது. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் இங்கேருந்து தான் வருது. அதனால் உங்களுக்கு இந்த ஃப்ரீ ரிசோர்ஸ் விமன், நான் சொன்னேன் இல்லையா, கிளாசிஃபிகேஷன், உங்களுடைய வேலை நீங்கள் ஆஸ் அ கலெக்டர், ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர், நீங்கள் போன உடனே நீங்கள் கிளாசிஃபிகேஷன், மென், விமன், எம்ப்ளாய்டு, நாட் எம்ப்ளாய்டு, பிலோ பாவர்ட்டி, இது எல்லாமே ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன்,
status of tigers, agriculture households and national family health care. இதை பற்றி எல்லாமே எடுத்து ஒரு ஜிஸ்டாக கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த ஜிஸ்டெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நாங்கள் கொடுக்க போகிறோம் இங்கே ஜிஸ்ட்டு. அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஃபியூச்சர் ரிசோர்ஸஸ், அதே மாதிரி நிறைய சைல்டு மேரேஜஸ் இன் இந்தியா. ஏன் சைல்டு மேரேஜஸ் நடக்குது, எதனால்? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். 1/3 ஆஃப் இண்டியன்ஸ் ஆர் ஹங்க்ரி. ஏன், எதனால்? இது எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தான் இங்கே இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீ, ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட். நம்ம இந்தியாவில் வந்து மால் நியூட்ரிஷன் ஹையஸ்ட், பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ டெஃபினிஷன் ஆஃப் மால் நியூட்ரிஷன். இதை எப்படியெல்லாம் பண்ணணும், இது எல்லாமே இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ப்ளீஸ் ப்ரிப்பேர் நோட்ஸ். நீங்கள் இந்த கிளாஸில் இருக்கும்போதே, என்னுடைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போதே ஒரு பேடை வச்சுக்கிட்டு இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எழுதிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பருக்கு போவோம், ஒன்று ஒன்றா ஆன்சர் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் பேப்பரை பார்ப்போமா? ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய யூபிஎஸ்சியிலேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடியது. இப்போ முதல்ல நான் படிக்க போகிறேன். ஹியூமன் ஹிஸ்ட்ரி அபவுண்ட்ஸ். அபவுண்ட்ஸ்னு என்ன, ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் நிறைய தடவை இது நமக்கு தெரியுது. இன் கிளைம்ஸ் அண்ட் தியரிஸ் கன்ஃபைனிங் த ரைட் ஆஃப் கவர்னிங் to a few selected citizens. நான் படிக்கும்போதே ஒரு ஃபுல் சென்டென்ஸ் படிக்கிறேன், நீங்கள் அது கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். எதுக்குன்னா, நீங்கள் படிக்கும்போது ஃபுல் சென்டென்ஸ் படித்து அதை வந்து உள்வாங்கிக்கணும். இதில் என்ன சொல்கிறாரு, ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய தடவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கவர்ன் பண்ணக்கூடியது யார்? எல்லாமே டெமோக்ரஸியில் இந்த நாட்டு எல்லோரும் இந்த நாட்டு மக்கள் மன்னர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நடக்குமா? எல்லாருனாலையும் எல்லாமே டிசைட் பண்ண முடியுமா? முடியாது. சில பேர் தான் டிசைட் பண்ண முடியும். அந்த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் மெனினா நிறைய பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஜஸ்டிஃபைடு ஆன் த கிரவுண்ட் தட் ஹியூமன் பீயிங்ஸ் மே பி ரைட்ஃபுல்லி செக்ரிகேட்டட் ஃபார் த குட் ஆஃப் சொசைட்டி அண்ட் வயபிலிட்டி ஆஃப் த பொலிட்டிக்கல் ப்ராசஸ். சொசைட்டியோட நல்லதுக்காக, வயபிலிட்டிக்காக, பொலிட்டிக்கல் வயபிலிட்டி இல்லை எல்லாரும் டெசிஷன் பண்ண கொள்ளிட்டோம்னா நம்ம எப்படி பண்ணுறது? எல்லாரும் டெசிஷன் பண்ண, இப்போ எல்லாருமே டெசிஷன் பண்ண விட்டோம்னா எப்படி? இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு கார்ப்பரேஷன் ஆஃப் மெட்ராஸில். இப்போ எல்லாரையும் டெசிஷன் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சில பேர் தான் டெசிஷன் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில பேர் தான் பொலிட்டிக்கல் ப்ராசஸ். வயபிலிட்டினா பாசிபிலிட்டின்னு அர்த்தம். பொலிட்டிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு, பொலிட்டிக்கல் ப்ராசஸ்னால் என்ன? ரிசோர்ஸஸ் ஹாவ் டு பி ஷேர்டு பை தி பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் சம் பீப்புள் கேன் டூ பிக் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி என்டையர் கண்ட்ரியும் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வாங்கிட முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அமேசான் ஓனர் வந்து, அமேசான் சீஃப் ஜெஃப் பெசோஸ் வந்து, கிரீஸ் என்ற கண்ட்ரி பிரச்சனை வரும், எக்கனாமிக் கண்ட்ரி வரும், ப்ராப்ளம் வரும்போது உங்களுடைய கண்ட்ரியை எல்லாமே நான் வாங்கிக்கிறேன், ஐ வில் பை யுவர் என்டையர் கண்ட்ரி ஸோ தட் ஐ வில் கிவ் யூ மனி, நீங்கள் உங்கள் கண்ட்ரி எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். உங்களுடைய ஜிடிபி கம்ப்ளீட்டாக நான் வந்து பண்ணித்தரேன், வாட் எவர் டாக்ஸஸ் யூ வாண்ட், தேர்ஃபோர் த கண்ட்ரி கேன் பி கிவன் டு மீ அப்படின்னு சொல்லி இது
அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் ப்ராசஸில் ஷேரிங் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஒரு ஸ்ட்ராங்கான மேன் வந்து ஷுட் நாட் கார்னர் ஆல் தி ரிசோர்ஸஸ் ஆஃப் தி சொசைட்டி. கார்னர் பண்ணிட்டாங்கன்னா பை பொலிட்டிக்கல் ப்ராசஸ் இட் வில் பி ரீடிஸ்ட்ரிபியூட்டட். இதுதான் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் அதுதான் பொலிட்டிக்கல் ப்ராசஸ். எல்லாருக்குமே போய் எல்லாமே சேரணும். மினிமம் ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் சம் டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள் லைக் people with disadvantages. யார் அங்கே சப்போர்ட் பண்ணுறது? nobody will support them. Old men more than 70 years, they are not working. It is the government that provides the support hand. இதுதான் பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது which of the following statement is least essential? Least essential as the part of argument in the above passage. இந்த மேலே இருக்கிறது என்ன ஆர்கியூ பண்ணுறாரு? இந்த ஆர்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு நீங்கள் ஒரு 2 வேர்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். குட் சொசைட்டி இருக்கிறதுக்கு 2 ப்ராசஸ் இருக்குங்க. ஒன்று, இந்த ஹியூமன் பீயிங்ஸை ரைட்ஃபுல்லாக செக்ரிகேட் பண்ணணும். சில பேர் வந்து தே கேன் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் கிங். For example, people who vote for them as better persons. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஸ்டாலின், எம்கே ஸ்டாலின் ஸ்டார் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கார். எதுக்கு? இப்போ எல்லாரும் நம்மளால் பண்ண முடியாது. ஹீ கேன் டூ தட். அவங்கள என்ன பண்ணுறாங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேர்ந்து இவர் சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து இதில் வந்து லீஸ்ட் எசென்ஷியல், இதில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்க்கலாம். men seek to control over external things affecting him. மனிதர்கள் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது ஓரளவுக்கு கரெக்டு. பட்டு லீஸ்டாக இதில் வந்து நிறைய 4 ஸ்டேட்மெண்ட்டில் மோஸ்ட் எசென்ஷியல்லேருந்து லீஸ்ட் எசென்ஷியல் எதுன்னு பார்க்கணும். அடுத்தது, இன் சொசைட்டி தேர் ஆர் சூப்பர் அண்ட் சப் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு சொசைட்டியில் டெஃபினட்டாக சர்டன் பீப்புளுக்கு அபிலிட்டி இருக்கும். அது சரி, அதுவும் ஒரு நல்ல ஆர்குமெண்ட் தான். அதுதான் ஆர்குமெண்ட்டில் சொல்கிறாங்க. சில பேருக்கு இருக்கிறதுனால அவங்கள நம்மளை ரூல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லி. எக்ஸப்ஷன் டு யூனிவர்சல் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் ஆர் கண்டியூசிவ் டு சிஸ்டமேட்டிக் எஃபிகசி. இப்போ வந்து சிஸ்டமிக் எஃபிகசின்னு என்ன? இப்போ வந்து டெசிஷன் மேக் பண்ணும்போது மேக்ஸிமம் குட் டு மேக்ஸிமம் பீப்புள், இது ஒரு ஃபிலாசபி. 2 ஃபிலாசபி இருக்குங்க. ஒன்று வந்து மேக்ஸிமம் குட் டு மேக்ஸிமம் பீப்புள், ஜெரோம் பேந்தமுடைய எக்கனாமிக் ஃபிலாசபி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் வந்து ஆல்கஹால், சிகரெட் இதெல்லாமே எல்லாருக்கும் போய் சேரும்போது அதனால் நிறைய கெடுதல் வருதுன்னு தெரியும். ஆனால் அதில் டேக்ஸ் போட்டு அதனால் வரக்கூடிய பணத்தில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால மேக்ஸிமம் குட் டு மேக்ஸிமம் பீப்புள் என்ற ஒரு எக்கனாமிக் ஃபிலாசபி இருக்குது அது பின்னால். ஆனால் அதே எக்கனாமிக் ஃபிலாசபிக்கு ஆப்போசிட்டாக there is a rights for the people, right for the information, right for food, right for education. There is unalienable rights அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. Therefore, exception to universal citizen participation, இப்போ வந்து யூனிவர்சல் எல்லாரையும் அந்த டெசிஷன் ப்ராசஸில் நம்ம இருக்கணும் அப்படின்றது கரெக்டு. ஆனால் சில எக்ஸப்ஷன்ஸ் நம்ம எடுத்தோம்னா நல்லாயிருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கவர்னிங் இம்ப்ளாய்ஸ் ரெகக்னிஷன் ஆஃப் டிஸ்பாரிட்டி இன் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிஸ். இந்த கவர்னன்ஸில் வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு கெப்பாசிட்டிஸ் இருக்குது, அதில் வித்தியாசம் இருக்குன்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு இதுன்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 எசென்ஷியலாக தெரியுது, 1 மட்டும் லீஸ்ட் எசென்ஷியலாக தெரியுது. அது என்னது? அது யோசிச்சு பாருங்கள். மேன் சீக்ஸ் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸ்டர்னல் திங்ஸ் அஃபெக்டிங் ஹிம்.
இது மேலேருந்து நம்ம டிரைவ் பண்ணது தான். அந்த எக்ஸ்டர்னல் திங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் மேன் வந்து வேரியஸ் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இதுதான் லீஸ்ட் எசென்ஷியல் ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ என்னென்னா, it has true statements given in the paragraph. இந்த மாதிரி ஒரு லாஜிக்காக வச்சுருந்தோம் இல்லையா? This is also a true statement, but it is a weak compared to other 3 statements. Therefore, the weakest நம்ம எடுத்திருக்கோம். அதனால் கரெக்ட் ஆன்சர் வந்து A. By 2050, the earth population is likely to swell from 7 to 9 billion people. இது வந்து பழைய, இப்போ வந்து நிறைய மாறி இருக்கு. பட் எனிஹோ இதில் சொன்னது நம்ம வச்சுக்கலாம். While accounting for shifting consumption patterns, கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. இது என்னது இது கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து நெட்டில் பார்க்கும்போது சாரான்னு ஒரு கம்பெனி இருக்குது. உலகத்திலேயே லார்ஜஸ்ட் கம்பெனி ஃபார் ட்ரெஸ் மெட்டீரியல். இந்த கம்பெனியில் அமெரிக்கன்ஸ் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆவரேஜ் அமெரிக்கன் வந்து ஒரு வருஷத்துக்கு 68 ட்ரெஸ்ஸு வாங்குகிறாங்க. 68 ட்ரெஸ் அவங்களால போட்டுக்க முடியுமா? முடியாது. இம்பார்ட்டண்ட் அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் போட்டுக்குவாங்க. ஆஃப்டர் 1 இயர் அவங்க வந்து அது தூக்கி போட்டுடுறாங்க. இந்த ஜாராவுடைய கிளாத் எல்லாமே 10 to 15 வாஷர்ஸ் தான் இருக்கும். இதுதான் கன்சம்ஷன் பேட்டர்னு சொல்கிறது. இதுக்கு முன்னால் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினோம்னா 50 வாஷர்ஸ் இருந்தது அமெரிக்காவில். இந்தியாவில் நம்ம நிறைய வாஷர்ஸ், 100 வாஷர்ஸ் எதிர்பார்க்குறோம். கன்சம்ஷன் பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. இதுதான் ஷிஃப்டிங் இன் கன்சம்ஷன் பேட்டர்னு சொல்லி எக்கனாமிக்ஸில் சொல்கிறோம். While accounting for shifting for consumption pattern, climate change and finite an amount of arable lands and potable water, some experts say food production will have to double. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற லேண்டு டோட்டலாக அதில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டு க்ரோ பண்ணுறது வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அரபிள் லேண்ட் ஃபைனைட் அமௌண்ட்னா அது ஃபைனைட். இதுதான் எக்ஸ் அமௌண்ட்டுன்னு இருந்ததுன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுன்னா இப்போ கூட அதுதான் இருக்கும். இந்த லேண்டு இந்த மாதிரி போர்ட்டபிள் வாட்டர்னால் குடி தண்ணீர், இது ரெண்டும் லிமிட்டடாக இருக்கிறதுனால நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து டபுள் ஆகணும். How can we make the number add up? எப்படி நம்ம வந்து பண்ண முடியும்? Experts say high yielding crop varieties and more efficient farming methods will be crucial. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை yielding crop varieties நிறைய பண்ணணும், ஃபார்மிங் மெத்தட்ஸை மாற்றணும் சொல்கிறாங்க. ஸோ will waste reduction நிறைய கம்மி பண்ணணும். Experts urge cities to reclaim nutrients and water from waste streams and preserve farmland. இப்போ வந்து நம்ம நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வாட்டரில் கலந்துடுறது, வேஸ்ட் ஆகிடுறது. அது வந்து திருப்பி நம்ம வாங்கிக்கணும். Poor countries, they say, can improve crops shortage, storage and packing, and rich nations could cut back on resource intensive foods like meat. இப்போ மீட்டு இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே நம்ம வந்து per capita consumption of meat நம்ம இந்தியாவில் எவ்வளோன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். per capita consumption of meat, நம்ம மீட்டை கன்சியூம் பண்ண what happens is body strength improve ஆகும். ஆனால் அளவுக்கு மிஞ்சி மீட் சாப்பிடும்போது what happens is they are resource intensive. நீங்கள் வந்து இந்த எனர்ஜி ஜியோகிரஃபியில் படிக்கிறீங்க இல்லையா, the different ecological models, அதில் வந்து இந்த எனர்ஜி இன்எஃபிஷியன்ட்டு. நம்ம வந்து இந்த எனர்ஜி இன்எஃபிஷியன்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், நம்ம வேணும்னா டிஸ்கஸ் பண்ணலாம். Which one of the following statements best sums up the above passage? நீங்கள் வந்து அந்த கொஷன்ஸ் எல்லாமே பெஸ்ட் சம் அப், நாட் எசென்ஷியல் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. The population of the world is growing very fast. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரியும். அது
பாப்புலேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபுட் செக்யூரிட்டி இஸ் a perennial problem only in developing countries. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இல்லை ஃபுட் செக்யூரிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம், அது சொல்லியிருக்காங்களா மேலே? இல்லை. ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வந்து நாட் ஓன்லி ஃபார் டெவலப்பிங், ஈவன் இன் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆல்சோ we have likely to have food security issues. The world does not have enough resources to meet the impending food scarcity. உலகத்தில் இந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணுதா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். Food security is increasingly a collective challenge. இந்த 4வது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? ஃபுட் செக்யூரிட்டி உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னா ரிச் கண்ட்ரீஸ், புவர் கண்ட்ரீஸ் எல்லாமே ரெண்டும். நம்ம வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு சொல்கிறாங்க வேஸ்ட் ஸ்ட்ரீம் அண்ட் ப்ரிசர்வ் ஃபார்ம்லாண்டை ப்ரிசர்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து கலெக்டிவ் சேலஞ்ச். இது வந்து ரிச்சு புவர் கண்ட்ரீஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லாருக்கும் இந்த 7 பில்லியன் பீப்புளுக்கு நம்ம சாப்பாடு போடணுன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணணும், எல்லாருமா சேர்ந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 4த்தில் எது சம பண்ணுது? கேர்ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள். இந்த 4வது தான் மிக அழகாக சம பண்ணுது. ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் P&Q இல்லை, ஃபுட் செக்யூரிட்டி இருக்கணும். ஃபுட் செக்யூரிட்டி யார் யார் பண்ணணும்? போத் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் அண்ட் நாட் ஸோ அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ். இப்போ 4வது கரெக்டான ஆன்சர். Many people in India feel that if you cut our defense expenditure on weapon building, we can create a climate of peace with our neighbors, subsequently reducing the conflict on creating a no-war situation. இந்த ஃபுல் சென்டென்ஸ் பாருங்கள், ஒரே ஒரு சென்டென்ஸில் நம்ம புரிஞ்சுக்கணும். many people in India feel that இப்போ வந்து நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ ஹையாக இருக்குது. we are the 3rd largest defense equipment importer in the world. ஆனால் நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நியர்பை கண்ட்ரீஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வாரே பண்ண போகிறதில்ல, therefore you need not, அதனால் நோ வார் சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ஒரு ஐடியா கொடுத்தவங்க என்னாச்சுன்னா விக்டிம்ஸ் ஆஃப் வார் ஆர் ப்ராபகேட்டர்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் ஆர்குமெண்ட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க இந்த அப்படின்னு நினச்சி நம்ம வந்து பார்டர்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டோம், எல்லாம் இதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு விக்டிம் ஆஃப் த வாராக மாறிடுவோம். ஏன்னா அடுத்தவங்க வந்து நம்மளை இது பண்ண பிறகு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபால்ஸ் ஆர்குமெண்ட் இது அப்படின்றாங்க. இதில் மோஸ்ட் வேலிட் அசம்ஷன் என்ன? பில்டிங் ஆஃப் வெப்பன் சிஸ்டம் பை அஸ் has instigated our neighbors to wage wars against us. நம்ம நிறைய வெப்பன்ஸ் வாங்கணும்னா நம்மளுடைய நைபர்ஸ் வந்து நம்மளை வந்து நம்ம மேலே போர் தொடங்கிடுவாங்க அப்படின்றாங்க. கரெக்டாக? அது சொல்லலை. கரெக்டாக இருக்குமா இருக்காருதா வேறு விஷயம், அது மேலே சொல்லலை. அண்ட் இட் இஸ் ஆல்சோ நாட் ட்ரூ. தி கிரேட்டர் ஸ்பெண்டிங் ஆன் வெப்பன் பில்டிங் பை அஸ் வுட் லெசன் தி பாசிபிலிட்டி ஆஃப் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் வித் அவர் நைபர்ஸ். நம்ம நிறைய வெப்பன்ஸை பில்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இந்தியா இஸ் த ஓன்லி கண்ட்ரி விச் ஹேஸ் நெவர் எவர் யார் மேலுமே அக்ரெஷன் போனது கிடையாது. நம்மளுடைய கண்ட்ரியுடைய ஆர்மியுடைய அப்ஜெக்டிவே நம்மளுடைய பார்டர்ஸை டிஃபெண்ட் பண்ணுறது தான். யார் மேலேயும் போர் தொடர்ந்து அவங்களுடைய லேண்டெல்லாம் வாங்கிக்கணுன்றது நம்மளுடைய அப்ஜெக்டிவே கிடையாது. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரேட்டர் ஸ்பெண்டிங் ஆன் வெப்பன் பில்டிங் பை அஸ், நம்ம நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மேலே ஒரு வாரம் தொடங்கிறதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்றாங்க. 2வது ரொம்ப நல்லா இருக்குது, அசம்ஷன் வேலிடாக தான் இருக்குது. பட் அது மோஸ்ட் வேலிட் அசம்ஷனாக பார்க்கலாம் அடுத்த 2 கொஷின் பார்த்து. இட் இஸ் நெசசரி டு ஹாவ் அ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் வெப்பன் சிஸ்டம் ஃபார் அவர் நேஷ்னல் செக்யூரிட்டி. ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்னா இப்போ உலகத்தில் S-400 வாங்கியிருக்கோம். S-400
நம்ம வந்து S400 600 கிலோமீட்டர்ஸில் வரக்கூடிய எல்லா ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸும் ஐடென்டிஃபை பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். S400 அதை பற்றி நீங்கள் நிறைய படிக்கணும். S400 வாங்கிக்கிறோம். இப்போ ரஷ்யா வந்து S500 டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம 400 முடித்தோடனே 500 கூட வாங்கிக்கணுன்றாங்க. அது கரெக்டான ஆர்குமெண்ட்டு தான். பட் இது மோஸ்ட் வேலிட் அசம்ஷனாக மேலே இருக்கிறது ஒரு அசம்ஷன். ஞாபகம் இருக்கா, நம்ம 7th லெசனில் படிச்சிருக்கோம் 6 அசம்ஷன்ஸ் மேட் பை ஆடம் ஸ்மித்ன்னு சொல்லி. அந்த மாதிரி இது அசம்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம எப்போவுமே புதுவான வெப்பன்ஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி. மெனி இண்டியன்ஸ் பிலீவ் தட் we are wasting our resources on weapon building. இது அசம்ஷனாக many people in India believe that we are wasting. நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கிறாங்களா? அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. சில பேரும் தான் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா many people feel that if you cut our defense expenditure, அவங்க வந்து இது வேஸ்ட்டுன்னு சொல்லலை. இதனால் இந்த 4 ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து ரொம்ப வேலிட் அசம்ஷனாக தெரியுது. அது என்னென்னா, தி கிரேட்டர் ஸ்பெண்டிங் ஆன் வெப்பன் பில்டிங் பை us would lessen the possibility of armed conflict with our neighbors. இது பி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? India accounts for nearly 1/5 of the world's child's death. Worldல 1/5 of the world's child's deaths. In terms of numbers, it is the highest in the world. 16 lakhs every year. நம்ம நாட்டில் இருக்கிற குழந்தைங்க 5 வயசு வரதுக்குள்ளே இறந்துடுறாங்க. half die in the first month of life. இந்த 14 லட்சத்தில் 8 லட்சம் பேரும் முதல் 6 மாதத்தில் இறந்துடுறாங்க. Officials believe that the reason for this is the absence of steps to propagate basic health practice relating to breastfeeding and immunization. Officials என்ன நினைக்கிறாங்கன்னா, basics with respect to breastfeeding, because அதில் immunization plus and immunization நம்ம பண்ணோன்னா, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நிறைய இம்யூனைசேஷன் எகெயின்ஸ்ட் போலியோ இப்போ கிடையாது, எகெயின்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டிசீசஸ், டிஃப்தீரியா, டிட்டனஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இம்யூனைசேஷன் பண்ணணும். ஆல்சோ லார்ஜ் ரீப்ரொடக்டிவ் பாப்புலேஷன்னா நம்ம இந்தியாவில் 2.6 crore of women who are in the reproductive population. Out of 1.3 billion people, 2.6 crore people are in the reproductive population. They are ready for production of children. ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி, அந்த 2.6 crore பீப்புளில் வந்து ப்ரெக்னன்சி போஸ்ட் டெலிவரி ஹெல்ப் வந்து மிக கம்மியாக இருக்குது. Added to this, there is a prevalence of child marriages, anemia among young women, and lack of focus on adolescent sanitation, all of which impact the child death rates. நீங்கள் ஒரு சின்ன ஈக்குவேஷன் போடுங்க. child death rates, இது வந்து y is a function of, நீங்கள் வந்து ஆடம் ஸ்மித் ஈக்குவேஷனில் பார்த்தீங்க இல்லையா, the output is equal to function of அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சைல்டு டெத் ரேட்ஸ் வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் நம்பர் 1, கேர் இல்லாத லார்ஜ் ரீப்ரொடக்டிவ் பாப்புலேஷனும் அண்ட் போஸ்ட் டெலிவரி இல்லாதனாலையும், சைல்டு மேரேஜஸையும், அனீமியாவும், அண்ட் அடலசன்ட் சானிடேஷன் க்ளீன் ஹேபிட்ஸ், இதெல்லாம் இல்லாததுனால இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது ஃபங்க்ஷன் ஆஃப்னு குவிக்காக எழுதிக்கிங்க. வாட் இஸ் த கிரிட்டிக்கல் இன்ஃபரன்ஸ் கேன் பி மேட் ஃப்ரம் தி அபோவ் பேசேஜ், இது மனசுலேயே எழுதிக்கணும். நீங்கள் முதல்ல பேப்பரில் எழுதி பழகப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு மனசில் எழுதிக்கணும். Now let us come to the 4 alternatives that are given. A lot of Indians are illiterate and hence do not recognize the value of basic health practices. இது உண்மையா? ட்ரூ. பட் அந்த மேலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? இல்லை, கொடுக்கல.
illiteracy பற்றி பேசியிருக்காங்களா கொடுக்கல. ட்ரூ பட் நாட் given in the above. India has a very huge population and government alone cannot manage the public health services. இது true but not given. இது வந்து பப்ளிக் ஹெல்த். பப்ளிக் ஹெல்த்தில் என்னென்ன வரணுன்றது வந்து ப்ரெக்னென்சி இதெல்லாம் பப்ளிக் ஹெல்த்தில் வரக்கூடியது. இது வந்து இருக்கான இல்லை. யூனிவர்சலைசேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் ஆஃப் மெட்டர்னல் ஹெல்த் அண்ட் சைல்டு ஹெல்த் சர்வீசஸ் கேன் எஃபெக்டிவ்லி அட்ரஸ் த ப்ராப்ளம். கேர்ஃபுல்லாக யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு இங்கே ஈக்குவேஷன் போட்டிங்க இல்லையா, சைல்டு டெத் ரேட் குறையணுன்னா என்னென்ன நடக்கணும்னு சொல்லி. நம்ம வந்து சைல்டு டெத் ரேட் குறைக்கணும்னா சைல்டு பத்தாது. யூ ஷுட் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் தி மதர் பிகாஸ் தி மதர் ஹேஸ் டு தேர்ஃபார் அதுவும் எப்போ சைல்டு பிறந்த பிறகோ இமீடியட்டாகவோ பண்ணக்கூடாது. தேர் இஸ் அ நீட் ஃபார் சைல்டு ஹெல்த் மெட்டர்னல் ஹெல்த் கேர். தேர்ஃபோர் அவங்க வந்து ப்ரெக்னென்சி வந்த உடனே ஃபஸ்ட்டு 3 ட்ரைமஸ்டர்ஸாக பிரிச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்ட்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வேண்டிய சுகாதார, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அவங்களுக்கு வந்து மால்நியூட்ரிஷன், மதருக்கு மால்நியூட்ரிஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும், அனிமியா இருக்கான்னு செக் பண்ணணும். இதை ரெண்டுத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதனால் வந்து யூனிவர்சலைசேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் ஆஃப் மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் சர்வீசஸ் கேன் அஃபெக்டிவ்லி அட்ரஸ் த ப்ராப்ளம். இங்கே ப்ராப்ளம்ன்றது என்ன, நீங்கள் இந்த அட்ரஸ்ன்றது தி ப்ராப்ளம்ன்றது எடுத்துட்டு சைல்டு டெத் ரேட்டுன்னு பார்த்திங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் இது இருக்குது. தி நியூட்ரிஷன் ஆஃப் விமன் இன் சைல்டு பியரிங் ஏஜ் டஸ் நாட் அஃபெக்ட் த சைல்டு மார்டாலிட்டி ரேட். இது மேலே சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க, தப்பாக சொல்லியிருக்காங்க. நியூட்ரிஷன் ஆஃப் விமன், இந்த விமனுடைய நியூட்ரிஷனுக்கும் இந்த சைல்டு பிகினிங் ஏஜ் டஸ் அஃபெக்ட் த சைல்டு ஃபெர்டிலிட்டி ரேட். ஒருவேளை அனீமிக்காகவும் மால்நியூட்ரிஷன்டாக இருந்தாலும் சைல்டு மார்டாலிட்டி ரேட்டை அஃபெக்ட் பண்ணும். ஆனால் நாட்டும் சொல்கிறதுனால இந்த டோட்டலாக தள்ளி வச்சுட்டு முதல் 3ல் இந்த 3வது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிரிட்டிக்கல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? வெரி குட். நம்ம அடுத்த கொஷனுக்கு போகலாம். ஃபுட்ஸ் ட்ராவல் மோர் தென் பீப்புள் ஹூ ஈட் தெம். Grocery stores and supermarkets are loaded with preserved and processed food. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா அந்த ஃபுட்டு எங்கேருந்து வந்ததுன்னா ப்ராபபிளி ஊட்டியிலேருந்து வந்திருக்கும், 600 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி. இந்த கீரை வகைகள் மதுரையிலேருந்து வருது. சில சூப்பர் மார்க்கெட்டில் கோட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவிலேருந்து வருது. நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா ஆரஞ்சஸ்ன்னு இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. இப்போது இந்த ஃபுட்டு கூட ப்ரிசர்வ்ட் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட். ப்ராசஸ்டு ஃபுட்டில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதெல்லாம் நிறைய சால்ட் ஆட் பண்ணுறாங்க. இந்த சால்ட்டை ஆட் பண்ணுறதுனால ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணலாம். ஆனால் ப்ரிசர்வ் பண்ணதுனால என்ன நடக்குதுன்னா ஆவரேஜ் சால்ட் இன்டேக், Indians average salt intake which has sodium chloride நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். இங்கே நெட்டில் இருக்கும், இல்லைனா வந்து நீங்கள் இப்போ இந்த ரிப்போர்ட்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சால்ட் இன்டேக் ரொம்ப அதிகமாக இருக்கும். சால்ட் இன்டேக் அதிகமாக உங்களுக்கு என்னென்னா நிறைய பெட் ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லாமே அதிகம் வரும். அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டில் வந்து இந்த சுகர் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அது சொல்லலை. நான் சும்மா இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் பற்றி, ப்ரிசர்வ்ட் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் பற்றி ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் ஹவெவர் ஆஃபன் லீட்ஸ் டு என்வாயர்மெண்டல் த்ரெட்ஸ் சச் as pollution generated by long distance food transportation and wastage of food during processing and transportation, destruction of rainforests, reduced nutritional content, increased demand for preservation and packing. பாருங்கள், ஒரே ஒரு சென்டென்ஸில் எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இதில் என்ன நடக்குதுன்னா நிறைய தூரத்துலேருந்து வர்றதுனால பொல்யூஷன் நடக்குது. நம்பர் 2, டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம இந்தியாவில்
எந்த அளவுக்கு ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட்டில் வேஸ்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த ஃபுட் இஸ் கெட்டிங் வேஸ்டட், எஸ்பெஷலி வெஜிடபிள்ஸ் அண்ட் பெரிஷபிள்ஸ் ஆர் கெட்டிங் வேஸ்டட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நீங்கள் இப்போ வாங்கக்கூடிய, இப்போ நான் போயிட்டு நம்ம ஊரில் இருக்கிற காஷ்மீர்லேருந்து வரக்கூடிய ஆப்பிள்ஸ் நான் போய் மெட்ராஸில் வாங்கினேன்னா 50% வந்து டிரான்ஸ்போர்ட்லேயே அழிஞ்சு போகுது. நீங்கள் கோயம்பேடு மெட்ராஸ் சிட்டியில் இருந்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் பின்னால் போனீங்கன்னா நிறைய ஃபுட்டு எல்லாமே இதெல்லாமே வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் என்ன நினைக்கலாம், இந்தியாவில் ஃபுட்டே இல்லை, ஏன் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இதுக்கு காரணம் என்னென்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்ம மெட்ராஸுக்கு கொண்டு வரும்போது வழியில் ஏதாவது பாட்டில் நெக் ஆச்சுன்னா 72 ஹவர்ஸுக்கு தான் 72 ஹவர்ஸில் வந்துடணும். 72 ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த ஃபுட்டு அழுகி போயிடும். ஏன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த லாரிஸில் கோல்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. இங்கே கொண்டு வந்தால் கூட கோல்ட் ஸ்டோரேஜில் வைக்க முடியாது. பிகாஸ் தி எலக்ட்ரிசிட்டி ஃபார் தி கோல்ட் ஸ்டோரேஜ் இஸ் வெரி ஹை. நீங்கள் அது கொஞ்சம் அந்த டேட்டா எல்லாமே எடுத்து பாருங்கள். கோல்ட் ஸ்டோரேஜில் எந்த அளவுக்கு ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது கோல்ட் ஸ்டோரேஜ் இல்லாததுனால. ஒருவேளை கோல்ட் ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா நமக்கு வருமா? ஆனால் ஃபுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அதில் இருக்கிற நியூட்ரியன்ட்ஸ் வந்து நிறைய போகுது. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் திங்குன்னு சொல்கிறாங்க. ஃபுட் இன்செக்யூரிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் as the produce comes from regions that are not feeding their own population ப்ராப்பர்லி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. இப்போ நீங்கள் இம்பார்ட்டண்ட் ஃபுட் எல்லாமே நம்மக்கிட்ட வர்றது, இந்த ஃபஸ்ட்டு கிரேடு ஃபுட்டு வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். ஃபாரினுக்கு நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருதுன்னு. செகண்ட் கிரேட் ஃபுட்டு நம்ம இந்தியாவில் விற்றுடுறோம். கடைசி கிரேடு ஃபுட்டு தான் அங்கே இருக்கிற பாப்புலேஷனுக்கு கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம சாப்பிட்றதுக்கா இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு விற்கிறதுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கா? அதனால் ஃபுட் இன்செக்யூரிட்டி எதனால் வருதுன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இருக்கிறதுனால ஃபுட் இன்செக்யூரிட்டி வருதுன்னு சொல்கிறாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு அபவ் பேசேஜ், வித் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஈஸ் ஆர் ட்ரூ. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈஸா ஆரான்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ன்னு ஆறுன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று கரெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டு கரெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டு மட்டும்தான் கரெக்டாக இருக்கலாம். Consuming regionally grown food and not depending on long traveled food is a part of eco-friendly behavior. இப்போ வந்து லோக்கலாக க்ரோன் பண்ணுற ஃபுட்டு மட்டுமே சாப்பிட்டோம்னா, லாங் ட்ராவல் ஃபுட்டை அதிகமாக ட்ராவல்னா நிறைய தூரத்துலேருந்து வரக்கூடிய ஃபுட்டை சாப்பிட்டோம்னா இது வந்து ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? கரெக்டு. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி புட் பர்டன் ஆன் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போ வந்து இந்த ஃபுட் ப்ராசஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுனால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் மீட் ப்ராசஸிங் நடக்குது இல்லையா? இந்த மீட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி ப்ராசஸ் பண்ண பிறகு தான் வந்துட்டு இருந்தது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இந்த ப்ராசஸ் ஃபுட்டு பீஃப் ப்ராசஸ் வந்து ரொம்ப 1910 வந்து பீஃப் ப்ராசஸ் மீட் வந்து ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்தது. அதனால் நிறைய டிசீசஸ் வந்துட்டு இருந்தது. அதனால் வந்து அந்த மீட்டை வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய குவாலிட்டி கண்ட்ரோல் நார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்ட்ராங் குவாலிட்டி கண்ட்ரோல் நார்ம்ஸ்னால் என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸோடைய அதன் மேலே நிறைய ப்ரெஷர் போடுது. கம்மியான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஃபுட் ப்ராசஸ் பண்ணும்போது நேச்சுரல் ரிசோர்ஸ் அடி வாங்குது. இது ரெண்டும் கரெக்டாக தான் இருக்குது ரெண்டும் படிக்கும்போது. அப்போது போத் 1 and 2 ஆர் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டும் கரெக்ட் ஆன்சர் தான். மேலே இருக்கிற இதிலிருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கலாம். அடுத்தது, I must say that beyond occasionally exposing me to laughter, my constitutional shyness has been of no disadvantage whatever. இன்னும் ரொம்ப அழகான சென்டென்ஸாக இருக்குது. என்னை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஆனால்
என்னுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஷைனஸ், நீங்கள் இந்த வேர்டை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொன்னது கிடையாது. என்னுடைய கான்ஸ்டிடியூஷன், என்னுடைய ஷைனஸ் வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐ கேன் see that on the contrary it has been all to my advantage. என்னுடைய இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஷைனஸ் வந்து எனக்கு அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்றார் இந்த ஆத்தர். My hesitancy in speech, when I speak, நான் பேசும்போது, which was once an annoyance is now a pleasure. இதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன் பேசுறதுக்கு, அதனால் அது எனக்கு எனக்கே மனசில் கோபமாக இருந்தது மேலே, ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றார். இட்ஸ் கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் ஹேஸ் பீன் நவ் it taught me economy of words. இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஷைனஸ்னால் என்ன ஆகுதுன்னா, நிறைய வார்த்தைகளை நான் விடுவதில்லை. I have naturally formed the habit of restraining my thoughts. இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறதுனால என்னுடைய தாட்ஸும் ரெஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. And I can now give myself the certificate that thoughtless word hardly ever escapes my tongue or pen. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. நான் வந்து பேசும்போது தாட்லெஸ் வேர்ட்ஸ், இந்த தாட்டு இல்லாத வேர்ட்ஸ் எல்லாமே, தாட்லெஸ் வேர்ட்ஸ் எல்லாமே, தாட்ஸ் எல்லாமே ஒரு தாட் இல்லாத வேர்டே என் வாயிலிருந்து வரதில்லை, என்னுடைய பெண்ணிலேருந்து வந்துடலன்னு சொல்கிறாங்க. ஐ டு நாட் ரீகலெக்ட் ஈவன் ஹேவிங் ஹேட் டு ரிக்ரெட் எனிதிங் இன் மை ஸ்பீச் ஆர் ரைட்டிங். நான் பேசும்போது பேசிட்டுனே எழுதிட்டுனே அப்படின்னு சொல்லி நான் ரிக்ரெட் பண்ணிக்கிறதில்ல அப்படின்றார். I have thus been expand many a mishap and waste of time. இதனால் வந்து ஒரு பெரிய பிரளயமாக ஏதோ ஒன்று பேசிட்டு அது ஒரு பிரளயமாக மாறதை விட நான் வந்து மிக சைலண்ட்டாக இருந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கேன். Experience has taught me that silence is part of spiritual discipline of a votary of truth. உண்மை சத்தியான்வேஷனை, உண்மை பற்றியே பேசணும்னு நினைக்கிற எனக்கு சைலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ரோன்னஸ் டு எக்ஸாகரேட்னா ரொம்ப ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பேசுறது. டு சப்ரஸ் ஆர் மாடிஃபை த ட்ரூத், அந்த உண்மையை வந்து மாறுபட்டம் இதில் நம்ம சொல்கிறது wittingly or unwittingly is a natural weakness of a man and silence is necessary in order to surmount it. Silence ரொம்ப இம்பார்ட்டண்ட், இல்லைன்னா நம்ம நிறைய எக்ஸாகரேட்டாக பேசுவோம் உண்மையை பற்றி அப்படின்றாரு. A man of few words will rarely be thoughtless in his speech. ஒரு மனிதன் மிக ஃபியூ வேர்ட்ஸ் பேசினார்னா அவருடைய தாட்ஸ் மிக நல்லா இருக்கும். he will be measured every word. நீங்கள் பார்த்தீங்கன்னா we find many people impatient to talk. நீங்கள் ஒரு மீட்டிங்கில் போனீங்கன்னா நிறைய பேர் பேசணும், எல்லாரும் பேசணும்னு நினைப்பாங்க. இது ஒரு ரொம்ப ஆச்சரியமாக, there is no chairman of a meeting who is not pestered with notes of permission to speak. ஒரு சேர்மனாக இருக்கீங்க, நீங்கள் இந்த மீட்டிங் எல்லோரும் கூப்பிட்றீங்க, எல்லோரும் ஒரு நோட் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, நான் பேசணும்னு. And whenever the permission is given, the speaker generally exceeds the time limit. ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் பேசிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து நிறைய டைம் எடுத்துக்கிறாரு. And keeps on talking without permission. ஏதோ பேசிக்கிட்டே இருப்பார். இதை நிறைய நம்ம பார்க்குறோம். All this talking can hardly be said to be of any benefit to the world. இந்த மாதிரி சும்மா பேசுகிறவங்கனால உலகத்துக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. It is so much waste of time. My shyness has been in reality my shield and buckler. It has allowed me to grow. It has helped me in my discernment of truth. சத்தியான்வேஷன், என்னுடைய உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைலண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இது யார் சொன்னாங்க தெரியுமா?
மகாத்மா காந்தி சொன்னது இது நான் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக 118வது லெக்சர். இன்ஃபேக்ட் அந்த 118 நிறைய லெக்சர்ஸ் போட்டிருக்காங்க கொலம்பியா யூனிவர்சிட்டியில் காந்தியார் பேசினது. நீங்கள் டெஃபினட்டாக மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் டெஃபினட்டாக நீங்கள் காதி கிராமோதயன் போய் வாங்கி அதை படிங்க. அதனால் உங்களுக்கு காந்தியுடைய தாட்ஸ், நம்ம வந்து பிரிட்டிஷ் மேனை வந்து நாட் ஓன்லி வித் வெப்பன்ஸோட ஃபேஸ் பண்ணலை, உலகத்தில் முதல் தடவை சத்தியாகிரகத்தினாலையும் பை அடுத்தவங்க நான் வந்து ஃபைட் பண்ணும்போது அடுத்தவன் என்னை ஹிட் பண்ணும்போது என்னை அடிக்கும்போது அவனுக்கு ரொம்ப பெயின் வரும், அந்த பெயினை அதிகப்படுத்துவது தான் என்னுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னு காந்தி சொல்லியிருக்கார். இது வந்து எ காம்பினேஷன் ஆஃப் புத்தா, காம்பினேஷன் ஆஃப் ஜீசஸ், எல்லாருடைய வேர்ட்ஸையும் சேர்த்து கொண்டு வந்தது. எந்த ஒரு கண்ட்ரிலையுமே இந்த அளவுக்கு இது உலகத்தையே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மாமனிதர் சொன்ன வேர்ட்ஸு. தி ஆத்தர் சேஸ் தட் தாட்லெஸ் வேர்ட்ஸ் ஹாவ் எவர் எஸ்கேப்ட் இஸ் டங் ஆர் பென். என்னுடைய வார்த்தைகளிலோ என்னுடைய பென்லேயோ தாட்லெஸ் வேர்ட்ஸ் வரலன்னு சொல்கிறாங்க. இதனால் வரக்கூடிய வேலிட் ரீசன் என்ன? ஹி ஹேஸ் நோ இன்டென்ஷன் டு வேஸ்ட் ஹிஸ் டைம். வேஸ்ட் ஹிஸ் டைமா? இல்லை, இது கிடையாது. ஹீ பிலீவ்ஸ் இன் எக்கானமி ஆஃப் வேர்ட்ஸ். எக்கானமி ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம், ஆனால் வந்து அது தாட்ஸோடு இருக்கணும். ஹீ பிலீவ்ஸ் இன் ரெஸ்ட்ரெய்னிங் ஹிஸ் தாட்ஸ். restraining his thoughts. இது நாலுத்தில் not a valid reason. இந்த முதல் இது not a valid reason. He believes in economy, it is also not a valid reason. He believes in restraining his thoughts. கிடையாது, restraining thoughts கிடையாது. இந்த தாட்ஸை ரிஃபைன் பண்ண சொல்லியிருக்காரு. He has hesitancy in speech. No, he has hesitancy in speech. அது வந்து பேசலன்னு ஷைனஸாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அவருடைய திங்கிங் ப்ராசஸ் இந்த நாளும் இன்வேலிட் தான். ஆனால் இதில் ஒன்று நாட் வேலிட் அட் ஆல். He has no intention to waste his time. இல்லைனா என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? He has no intention to waste his time. இது வந்து not truth, ஏன்னா வந்து மேலே அவர் சொல்லலை, and not told in the paragraph. ரெண்டும் இருக்குது. அதனால் வந்து இது ஒரு வேலிட் ரீசனே கிடையாது. He believes in the economy of words. நிறைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. கரெக்டு, it is true, but has it been told on the top? Yes. Economy of words இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். He believes in restraining his thoughts. இப்போ நம்மளுடைய மனம் வந்து போகிற போக்கில் எல்லாம் போக விடக்கூடாதுன்று நினைக்கிறார். அதுவும் கரெக்டு தான். He has hesitancy in speech. இந்த மூணும் ட்ரூ, பட் இது வந்து நாட் அ வேலிட் ரீசன். ஏதான் நாட் அ வேலிட் ரீசன்? பிசிடி வந்து வேலிட் ரீசன்ஸ். The most appropriate reason for the author to spared many, spread and தப்பா pronounce பண்ணிட்டேன், spared many a miscap is that he hardly utters or writes a thoughtless word. அவர் எப்பவுமே தாட்லெஸ் ஒரு வேர்டை போட்டார்னா அது தாட்ஃபுல்லாக தான் போடுவார். He is a man of immense patience. He believes that he is a spiritual person. He is a votary of truth. The most appropriate reason for the author to be spread many a mishap. எதனால் வந்து தாம் பேசக்கூடிய வேர்ட்ஸ்னால் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடாதுன்னு நினச்சாருன்னா இந்த 4 இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்திருக்காரு. He hardly, இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரீசன் என்னென்னா தாட்லெஸ் வேர்ட்ஸு கொடுக்கவே கூடாதுன்றது ஒரே ஒரு அவருடைய, நான் மிக நினச்சி அவருடைய வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஆப்டாக இருக்கும். ஹீ இஸ் அ மேன் ஆஃப் இமன்ஸ் பேஷன்ஸ். எஸ், ஆனால் வந்து பேஷண்ட்டாக இருக்கணும்னு சொன்னாங்களா? சொல்லலை, பட் ஆனால் இட் இஸ் அ ட்ரூத் தட் ஹாஸ் பீன் brought out. He believes that he is a spiritual person. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சொல்லியிருக்காங்களா? ஸ்பிரிச்சுவல் பர்சன் நான் சொல்லலை.
அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஒரு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த மாதிரி வாட்டரி ஆஃப் ட்ரூத்தாக இருக்கணும்னா இது வந்து இந்த மாதிரி இருக்கணும். தேர்ஃபோர் இதில் வந்து அப்ராப்ரியேட் ரீசன் என்னென்னா ஹி ஹார்ட்லி அட்டர்ஸ் ஆர் ரைட்ஸ் அ தாட்லெஸ் வேர்ட். ஏதான் இதில் அப்ராப்ரியேட்டு. புரியுதுங்களா? இது பாருங்கள், இதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7.5 மார்க்ஸ் வருது காந்தியன் தாட்டில். அதனால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக காந்தியன் தாட்டை கொஞ்சம் படிங்க. ஃபார் தி அதர் சைலன்ஸ் இஸ் நெசசரி இன் ஆர்டர் டு சர்மவுண்ட். எதை வந்து ஓவர் கம் பண்ணணும்னா கான்ஸ்டிடியூஷனல் சைனஸாக இல்லை, எனக்கு கான்ஸ்டிடியூஷனல் சைனஸ் இருக்குது ஆனால் அது எனக்கு அட்வான்டேஜஸாக இருந்தது அப்படின்றாரு. ஹெசிடன்சி இன் ஸ்பீச் எனக்கு இருந்தது, அது நான் ஹெசிடன்சி இன் ஸ்பீச் நல்லா தான் இது, நான் கொஞ்சம் ஓவராக பேசியிருந்தேன்னா என்னுடைய வேர்ட்ஸ் எல்லாமே வெர்பல் டயரியாவாக கொட்டி தீர்த்திருப்பேன் அப்படின்றார். சப்ரெஷன் ஆஃப் தாட்ஸை வந்து சப்ரெஷன் பண்ணுறதுக்காக டெண்டன்சி டு ஓவர் ஸ்டேட். நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள், மேலே இருக்கிற இதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ப்ரோனஸ் டு எக்ஸாகரேட் டு சப்ரெஸ் ஆர் மாடிஃபை த ட்ரூத் wittingly or unwittingly is a natural weakness of a man and silence is necessary in order to surmount it. நான் எதனால் இதை சைலன்ஸ் இருக்கணும்னா டெண்டன்சி டு ஓவர் ஸ்டேட், அதிகமாக சொல்லுவதற்கு மிகைப்படுத்துவதற்கு சைலன்ஸ் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவது தவறு. அந்த தவறை நான் கமிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சைலண்ட்டு அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் சைலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றார். டெண்டன்சி டு ஓவர் ஸ்டேட்ன்றது கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போவோமா? இது எல்லாமே ஒரு தடவை நம்ம எடுத்து படிக்கலாம். இது எல்லாமே லாஜிக்கலாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே தி ரிச்சர் ஸ்டேட்ஸ் ஹேவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி டு கட் டவுன் கார்பன் எமிஷன்ஸ் அண்ட் ப்ரமோட் க்ளீன் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட். ரிச்சர் ஸ்டேட்ஸ்னால் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் இல்லை, உலகத்தை பற்றி பேசுகிறாங்க. பட் ஹியர் இன் இந்தியா இது வந்து நீங்கள் கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ வந்து ரிச்சர் ஸ்டேட்ஸ் ஹேவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி டு கட் டவுன் கார்பன் எமிஷன்ஸ். நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 ஹையஸ்ட் பொல்யூஷன் ஸ்டேட்ஸில் வந்து டெல்லி ஒன்று. தேர் ஆர் ஸ்டேட்ஸ் தட் காட் எலக்ட்ரிசிட்டி, grew faster and now have high per capita income, making them capable of sharing India's burden of becoming eco-friendly. இப்போ வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜென்ரேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆச்சு, ஆனால் அதோடு சேர்த்து பொல்யூஷனும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி ரிச்சர் ஸ்டேட்ஸ் வந்து தே ஹாவ் டு ப்ரமோட் க்ளீன் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு விண்ட் எனர்ஜி அண்டு எனர்ஜி ஃப்ரம் வேவ்ஸ், எனர்ஜி ஃப்ரம் சன், இது எல்லாமே ரெனியூவபிள் எனர்ஜிஸ். ஆனால் இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் விண்டு வராது. கைட்ராருன்ற ஒரு பிளேஸில் திருநெல்வேலி கிட்ட அங்கே தான் அந்த விண்டு வரக்கூடிய ஸ்பீடில் தான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம வீட்டில் சின்னதாக வச்சுக்கலாம் ஒரு விண்மில்லு, பட் அதனால் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி நம்மளுடைய டே டு டே நீட்ஸு வராது. அதுக்கு நிறைய நம்ம செலவு பண்ணணும். அந்த செலவு வந்து பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. டெல்லி ஃபார் எக்ஸாம்பிள் கேன் ஹெல்ப் ஜெனரேட்டிங் இட்ஸ் ஓன் க்ளீன் எனர்ஜி யூஸிங் சோலார் ரூஃப்டாப் பேனல்ஸ் ஆர் ஈவன் ஹெல்ப் புவர் ஸ்டேட்ஸ் ஃபைனான்ஸ் தேர் க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ். இப்போ டெல்லி வந்து பெர் கேபிட்டா இன்கம் டெல்லி எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தேடி பாருங்கள். கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ், per capita of Delhi, per capita of Bombay, per capita of Haryana, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரியானா per capita is very high. பஞ்சாப் அண்ட் ஹரியானா எதுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம். பட் இவங்க வந்து ஹை இன்கம் இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க வந்து எலக்ட்ரிக்கல் பேனல்ஸை வச்சுட்டு வீட்டில் எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அந்தளவுக்கு எனர்ஜி நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஹைடல் எனர்ஜி அண்ட் அதர் வே ஆஃப் எனர்ஜியிலேருந்து மாற்றி இந்த சோலார் எனர்ஜியை மாற்றலாம். பட் சோலார் எனர்ஜிக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால் இட் இஸ் நோ சீக்ரெட் தட் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ் which control 95% of the distribution network
or neck deep in losses. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறது ஒரு சேலஞ்சுன்னா எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்சு. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தனி கம்பெனிஸு அண்ட் டிஸ்காம்ஸ்ன்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸை. இந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறது வேறு விதமானது. இது வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் நீங்கள் எக்கானமியில் போய் பார்க்கணும். டிஸ்காம் கம்பெனிஸ் என்ன, அவங்க எப்படி அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஜெனரேட் பண்ணுறவங்க ஒரு விதம், ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு விதமான அபிலிட்டி வேணும். அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு விதமான அபிலிட்டி வேணும். ரெண்டுத்தையும் ஒன்றே பண்ணாங்கன்னா இந்த நிறைய 95% லாஸஸில் ஓடிட்டு இருக்குது. இது நமக்கு முன்னாலேயே தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே இருக்கிறதுலையே வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், these losses further discourage state utilities from adopting renewable energy as it is more expensive than fossil fuels. இப்போ வந்து ஃபாசில் ஃப்ளூயல்ஸை விட இப்போ வந்து பெட்ரோல் டீசல் இதை விட நீங்கள் இப்போ பெட்ரோல் டீசல் இது எல்லாமே எவ்வளோன்னா, இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து எக்கனாமிக்கல் சீப்பர் ப்ரைஸ். ரெனியூவபிள் எனர்ஜி இஸ் காஸ்ட்லியர். ஒரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெனியூவபிள் எனர்ஜியில் இட் வில் காஸ்ட் யூ நாட் மோர் தேன் 13 rupees. ஆனால் நிறைய பேர் ரெனியூவபிள் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா இந்த பெர் கேபிட்டா காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். இது எகெயின் நீங்கள் எக்கனாமிக் டேட்டா எடுத்து பார்க்கணும். இந்தியாவில் பெர் யூனிட் காஸ்ட் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி என்னன்னு எடுத்து பார்க்கணும். Which are the following is the most logical and rational assumptions? இதை அசியூம் பண்ணியிருக்காங்க. என்ன அசியூம் பண்ணியிருக்காங்க? The richer state must lead in the production and adoption of renewable energy. கரெக்டு. ரிச்சர் ஸ்டேட்ஸ் வந்து லீட் எடுத்துக்கணும் சொல்லியிருக்காங்க. poor states always have to depend on rich states for electricity. இது கரெக்டாக மேலே சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதனால் வந்து போர் ஸ்டேட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க ரிச் ஸ்டேட்ஸில் மேலே தான் இருக்கணும்னு சொல்லலை. அதனால் அது கிடையாது. State electricity boards can improve their finances by undertaking clean energy projects. சொல்லியிருக்காங்களா? உங்களுடைய ஃபைனான்சஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிளியர் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? சில ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கும்போதே தப்புன்னு தெரியும். இது பார்த்த உடனே தப்புன்னு தெரியுது. The high economic disparity between rich and poor states is the major cost of high carbon emission in India. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஸ்டேட்மெண்ட் வந்து இது வந்து பாருங்கள், ரிச்சர் ஸ்டேட்ஸ் ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கட் டவுன், ரிச்சர் ஸ்டேட்ஸ் அண்ட் போரர் ஸ்டேட்ஸ். இது ஒரு கீவேர்டாக எடுத்துக்கிட்டு இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா இது எக்கனாமிக் டிஸ்பேரிட்டி இருக்கு இல்லையா, இதனால் என்ன ஆகுதுன்னா ஹை கார்பன் எமிஷன்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த டி வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கரெக்டாக இது சொல்லியிருக்காங்களா? மேலே சொல்லலை. கார்பன் எமிஷன்ஸ் பற்றி சொன்னாங்களா? சொல்லலை. இப்போ இதில் 4 ஸ்டேட்மெண்ட்லேயும் ரேஷ்னல் அசம்ஷன்ஸ் என்னென்னா ரிச் ஸ்டேட்ஸ் மஸ்ட் லீட். ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கணும் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட். நம்ம அடுத்த ஒரு இதுக்கு போகலாம். Set against a rural backdrop, ஒரு வில்லேஜில் stench of kerosene is the story of a couple. இது ஒரு ஸ்டோரி, ஒரு கதை. குலேரி அண்ட் மனக் who have been happily married for several years. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. but do not have child. இவங்களுக்கு குழந்தை இல்லை. Manak's mother is desperate to have a grandchild to carry on the family name. இந்த நம்ம வம்சத்தை வந்து நிலநாட்டக்கூடிய ஒரு கிராண்ட் சைல்டு ஒருத்தர் வேணும்னு அந்த அம்மா நினச்சாங்க. அந்த மனக்குடைய மதர். ஹென்ஸ் ஷீ கெட்ஸ் மனக் ரீமேரிட் இன் குலேரிஸ் ஆப்சன்ஸ். குலேரி அவங்களுடைய ஒய்ஃபு அவங்க இல்லாத நேரத்தில் மனக்குக்கு இன்னொருத்தரை வச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. Manak, who acts as a reluctant but passive spectator,
அவர் அம்மாவை தட்டி கொடுக்க முடியல. ஏன்னா குலேரி உள்ள ஊரில் சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த விஷயத்து குலேரிக்கு தெரிய வருது. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உடம்புல கெரோசினை ஊற்றிக்கிட்டு அதை ஃபயர் பண்ணி இறந்துடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே மனக் ரொம்ப ஆல்மோஸ்ட் டெட் மேன் ஆயிட்டார். When his second wife delivered a son, Manak stares at the child for a long time. அந்த பையனை கொஞ்ச நேரம், அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பார்க்குறாரு. ப்ளீஸ் டேக் ஹிம் அவே, எடுத்துகிட்டு போயிடுங்க, ஏன்னா அவர் கெரோசின் வாட வருது அப்படின்றாரு. இது என்னது இது? திஸ் இஸ் அ சென்சிட்டிவ் இஷ்யூ பேஸ்டு ஸ்டோரி. இது எதுக்காக இந்த ஸ்டோரி சொல்கிறாங்க? இது எதுக்காக நம்ம ஸ்டோரி, இந்த கதையை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா 4 ரீசன் கொடுக்குறாங்க. மேல் சாவனிசம் அண்ட் இன்ஃபிடிலிட்டி. மேல் சாவனிசம்னா நாட்டில் எல்லாத்துக்குமே மேல்ஸ் தான் முதல்ல, அவங்க தான் இருக்கணும் சொல்கிறது தான் மேல் சாவனிஸ்ட்ஸ். அதனால் இந்த ஃபெமினிஸ்ட் எல்லாமே மேல் சாவனிஸ்ட் பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள, எம்சிபிஸ்ன்னு சொல்லி. எம்சிபிஸ்னால் என்னென்னா, ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சரில் இவங்க மேல்ஸ் தான் இருக்கணும், மேல்ஸ் தான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்மியில் ஃபீமேல்ஸ் வந்துட்டாங்க. எல்லா விதமான ஆக்டிவிட்டிலையும் விமன் கூட ஈக்குவலாக பண்ணலாம். இன்ஃபேக்ட் சர்டன் மெனி திங்ஸில் பெட்டராக பண்ணுவாங்க. ஆனால் இந்த மேல் சாவனிசம் அண்ட் இன்ஃபிடிலிட்டின்னா, நான் ஒருத்தரோட இருக்காமல் 2-3 பேரோட ஒய்ஃப்ஸை வச்சுக்கிட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது. அதை பற்றி சொல்லுதா? ஓரளவுக்கு சொல்லுது போல் இருக்குது. லவ் அண்ட் பிட்ரயல், லவ் பண்ணுவது, ஏமாற்றுவது, இதரை பற்றி சொல்லுதா? லேக் ஆஃப் லீகல் சேஃப்கார்ட்ஸ் ஃபார் உமன். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் லேக் ஆஃப் லீகல் சேஃப்கார்ட்ஸ்லாம் இல்லை உமனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பேட்ரியாக்கல் மைண்ட் செட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. matriarchal and patriarchal society. India predominantly is a patriarchal mindset. Man is the head of the family. Man alone gets the entire family output. Man, therefore, in the patriarchal mindset இது விமனுக்கும் வந்துடுச்சு. அதனால தான் நம்ம வம்சம் நினைக்கணும் என்றால் நமக்கு ஒரு குழந்தை வேணும், ஒரு ஆண் குழந்தை வேணும். நம்மளுடைய ஆவரேஜ் 1000 மென்னுக்கு 912 விமன் தான் இருக்காங்க. நீங்கள் இந்த ரேஷியோ, ஜெண்டர் ரேஷியோ எடுத்து பாருங்கள். அது ஒரு ஸ்டேட்லேயும் வித்தியாசப்படுது. இந்த பேட்ரியாக்கல் மைண்ட் செட்லனால தான் யூ வில் பி ஹேவிங் எ மேல் பேபின்னு சொல்கிறது. ஏன் ஃபீமேல் பேபி இருக்கக்கூடாதா? தேர்ஃபோர் இந்த என்டையர் கதையிலையுமே ஒன்று என்ன சொல்லுதுன்னா, இந்த பேட்ரியாக்கல் மைண்ட் செட்டை பற்றி சொல்லுது. அதுதான் நம்ம பார்க்குறோம் இங்கே. அதனால் 4வது தான் கரெக்ட் ஆன்சர். தி aim of government is not to rule or control by fear or not to demand obedience, but conversely to free every man from fear, that he may live in all possible security. கவர்மெண்ட்டுடைய அப்ஜெக்டிவ் அவங்கள அச்சுறுத்துவதோ இல்லைனா அவங்க எல்லாமே எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கணும் சொல்கிறதோ கிடையாது. he may live in all possible security. செக்யூரிட்டின்னா not the actual physical security, it is a security for his rights. In other words, to strengthen his natural right to exist and work without injury to himself and others. His natural right இருக்குங்க அவருக்கு. அந்த நேச்சுரல் ரைட் டு எக்ஸிஸ்ட், நான் வாழணும், வாழ்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்குது அவருக்கு, வித்தவுட் இன்ஜுரி டு ஹிம்செல்ஃப் ஆர் டு தி அதர்ஸ். நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இப்போ சப்போஸ் சம்படி ட்ரைஸ் டு கமிட் சூசைட், இட் இஸ் an offense. நான் என் உயிர் தானே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், அது தப்பு. உங்களுடைய உயிர் நீங்கள் எடுத்துக்கிறது ஒரு அஃபென்ஸ். நீங்கள் ஒருத்தருடைய உயிர் எடுக்கிறதும் உங்களுடைய உயிர் நீங்கள் எடுத்துக்கிறதும் ரெண்டும் அஃபென்ஸ்.
The object of government is not to change men from rational beings to beasts or puppets. ரேஷ்னல் பீயிங்ஸாக இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸை, ஒரு பகுத்தறிவோடு இருக்கிறவங்கள திருப்பி வெறும் பப்பெட்ஸாக கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அது செய்வதாகவும், இல்லைனா பீஸ் மாதிரி ஒருத்தர் கொலை பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. It should enable them to develop their minds and bodies in security and employ their reason unshackled. இது நான் ஒரு தடவை என்னுடைய நெகட்டிவ் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன்னா, கவர்மெண்ட் அதை நெகட்டிவாக திங்க் பண்ணிடுச்சுன்னா என்னுடைய செக்யூரிட்டி அடிப்படும். தேர்ஃபோர் ரீசனை நான் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாமா? Which among the following logical rational inference? லாஜிக்கல், இது எப்போவுமே இது கொடுக்கும்போது அதை ஹைலைட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் குயிக்காக அது படித்த பிறகு எல்லாமே படிக்கணும். ஏன்னா சில விஷயத்தில் சேஞ்சஸ் இருக்கும். A true aim of a government is to secure citizens their social and political freedom. Social freedomும் இருக்கணும், political freedomும் இருக்கணும். There should be freedom to profess my own religion. It is a social freedom. Similarly, political freedom, I should be free to choose my own people. இது முதல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, primary concern of government is to provide absolute social security to all its citizens. இது என்னது? The best government is the one that allows the citizens to enjoy absolute liberty in all matters of life. அப்சல்யூட் லிபர்ட்டின்றது கிடையாதுங்க. இப்போ சப்போஸ் ஐ ஹாவ் லாட் ஆஃப் லிபர்ட்டி, என்னுடைய கொடையை அப்படியே சுற்றிட்டு வருவேன் நான். ஆனால் இதை நான் சுற்றுறது எப்போ நிறுத்தணும்னா, அதர் மேன்ஸ் நோஸ் அதை டச் பண்ணக்கூடாது. நான் அப்படியே சுற்றலாம், ஆனால் அதர் மேன்ஸோட ரைட்ஸில் நான் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணக்கூடாது. அதனால் the best government is one that provides absolute physical security. Physical security எல்லாருக்கும் ஒரு போலீஸ் மேனை போட்டிருக்காங்க. அதான் பெஸ்ட் கவர்மெண்ட்டா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்லங்க நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக இருக்கும். முதல் கரெக்டாக, ரெண்டாவது கரெக்டான்னு சொல்லி. ஆனால் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டாவது கரெக்டு. ஏன்னா ப்ரைமரி கன்சர்ன் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் டு ப்ரொவைட் அப்சல்யூட் சோஷியல் செக்யூரிட்டி. சோஷியல் செக்யூரிட்டின்னு வரும்போது என்ன நடக்குதுன்னா, இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற இதில் ரூல் பை ஈவே லிவின் பால் இன் அதர் வேர்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் இஸ் நேச்சுரல் ரைட் டு எக்ஸிஸ்ட் அண்ட் ஒர்க் வித்தவுட் எக்ஸிஸ்ட். நான் உயிர் வாழ்வதற்கு, நான் ஒர்க் பண்ணுவதற்கு என்ன தேவைப்படும்? சோஷியல் செக்யூரிட்டி தேவைப்படுது. இப்போ எனக்கு வேலை இல்லைன்னா தேர் ஷுட் பி அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல். இப்போ நம்ம நினைக்கலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல் கொடுத்ததுனால மக்கள் எல்லாம் சோம்பேறி ஆகிடுவாங்களா? ஆகாது. இப்போ ரேஷனில் நமக்கு 20 கிலோ ஃப்ரீயாக ரைஸ் கொடுத்தா எல்லாம் சோம்பேறி ஆகிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. ஏன்னா 20 கிலோ ரைஸ் போகாது, இன்னும் அதுக்காக ஒர்க் பண்ணணும் நம்ம. அதனால் கவர்மெண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது ரைட் திங், ரைட் லாஜிக்கல் அவுட்புட். ஆல் சிட்டிசன்ஸ் பி என்றது கரெக்டான ஆன்சர். அடுத்தது போவோமா? அவர் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் ஆர் அண்டர் ஸ்டாஃப்ட். இந்த முனிசிபாலிட்டிஸில் ரொம்ப அண்டர் ஸ்டாஃப்டாக இருக்காங்க. தி இஷ்யூ ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் காம்படன்சிஸ் ஆஃப் த ஸ்டாஃப் possess an ever greater challenge. நீங்கள் ஒரு ஐஏஎஸ்எஸ் ஆஃபீஸராகி ஒரு முனிசிபாலிட்டி கமிஷனராக போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாஃப் காம்படன்சி மிக கம்மியாக இருக்காங்க. அர்பன் சர்வீசஸ் டெலிவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் காம்ப்ளெக்ஸ் டு பிளான் அண்ட் எக்ஸிக்யூட். இந்த அர்பன் சர்வீசஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு இது காம்ப்ளெக்ஸ். இந்த எல்லா இதுவும் சர்வீசஸும் டெலிவர் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கண்ட்ரியில் தான் யோசித்து பார்த்தீங்கன்னா, தி ஓன்லி கண்ட்ரி வேர் மெனி கண்ட்ரிஸ் ஆர் தேர், பட் இந்தியா இஸ் எ கண்ட்ரி வேர் யூ டு நாட் ரிக்வயர்
only 12% of the deaths are certified by doctors. அப்படின்னா எவ்வளோ? 88% of the deaths are not certified by doctors. இறந்துட்டாங்க, கொண்டு வந்தோம், நீங்கள் இது பண்ணுங்க, டாக்டர் கிடையாது. தேர்ஃபோர் இந்த அர்பன் சர்வீசஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். They require high degree of specialization and professionalism. The current framework within which municipal employees, including senior managements, are recruited does not adequately factor into technical and managerial competencies required. இப்போ இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே அவங்களுடைய அபிலிட்டிஸ், காம்பிடன்சி வந்து நம்ம பண்ணக்கூடிய சர்வீசஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. கேடர் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் ஓன்லி ஸ்பெசிஃபை த பேர் மினிமம். நிறைய பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் 8th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு பண்ணக்கூடிய ஒர்க்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. தேர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் மேனேஜீரியல் ஆர் டெக்னிக்கல் காம்படன்சிஸ் ஆர் ஆஃப் ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். This is the case with most municipal corporations. There is weak organizational design and structure. Organizational design are not top to, for example, top and bottom எப்படி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு மேட்ரிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து டாப் டவுன் ஸ்ட்ரக்சர். டாப் டவுன்னா டாப்பில் ஒரு பாஸ், அது கீழே எல்லாருமே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அது கீழே ஜென்ரல் மேனேஜர் கீழே இவங்க அப்படின்னு இருக்கிறது. ஆனால் வந்து காம்ப்ளெக்ஸ் டாக்ஸ் வரும்போது மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும். மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கான கிடையாது நம்ம நாட்டில். தேர்ஃபோர் இதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. தேர்ஃபோர் இதில் வந்து இது 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. The task of providing urban services is complex issue which requires organizational expansion. நிறைய வேற போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னாங்களா மேலே? சொல்லலை. Untruth. It is not truth or it is false and not given in the above table. Our cities can provide better quality of life in our local government bodies, have the adequate staff with required skill and competencies. Better quality of life நம்ம பீப்புளுக்கு கொடுக்கணும்னா ஸ்டாஃப்க்கு வந்து ரிக்வயர்டு ஸ்கில்ஸ் அண்ட் காம்படன்சிஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப கரெக்டான லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல் அசம்ஷன். Lack of skilled staff is due to the absence of institutions which offer requisite. இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களா? காலேஜஸ் இல்லை இந்த மாதிரி சொல்கிறாங்களா? இல்லை. அவர் கண்ட்ரி இஸ் நாட் டேக்கிங் த அட்வான்டேஜ் ஆஃப் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்டு. டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னா, இந்தியன்ஸ் ஆர் த யங்கஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டு. 85% ஆஃப் தி இந்தியன்ஸ் ஆர் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 18 to 60, மோஸ்ட் ப்ரொடக்டிவ். இதை தான் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்கிறாங்க. இதை பற்றி பேசியிருக்காங்களா? இல்லை. அதனால் நம்ம we are not going to take all these things. Therefore B தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது flamingos. Flamingos in large flocks in the wild are social and extremely loyal. Flamingos வந்து எப்போ பார்த்தீங்கன்னா flamingos குரூப்பாக தான் போகும். They perform group mating dances. அழகாக டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. Parents are very fond of their chicks. எல்லா பேரண்ட்ஸும் அவங்களுடைய குழந்தைங்க, பட் flamingoக்கு ரொம்ப பிடிக்கும். Gathering them into creches. Creches அப்படின்னா என்னென்னா, நம்ம தான் நினைக்கிறோம் மதர் அண்ட் ஃபாதர் வெளியில் போகும்போது அந்த குழந்தைகளை எங்கே விடுறதுன்னு. ஃப்ளெமிங்கோஸ்க்கு அந்த சிஸ்டம் இருக்குது. வித் ஃப்ளை ஆஃப் டு சர்ச் ஆஃப் ஃபுட். இதிலிருந்து வரக்கூடிய லாஜிக்கல் கரலரி கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஜிக்கலாக என்ன சொன்னாங்கன்னு கேட்கல, கரலரி கேட்டிருக்காங்க. மாஸ் நெஸ்டிங் இன் ஆல் ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இஸ் எசென்ஷியல் டு கம்ப்ளீட் சர்வைவல் ஆஃப் தேர் ஆஃப் ஸ்ப்ரிங். இது கரெக்டாக? கரெக்ட் கிடையாது. மாஸ் நெஸ்டிங் எல்லா லிவிங் பீயிங்ஸும் மாஸ் நெஸ்டிங் இருக்கணுமா? இருக்க தேவையில்லை. ஓன்லி பேர்ட்ஸ் ஹாவ் த கெப்பாசிட்டி டு டெவலப் social behavior and thus can do mass nesting to raise their chicks in safety. பேர்ட்ஸுக்கு தான் இது இருக்குன்னா இல்லை. குரங்குகள் இத்தனைக்கும் எலிஃபெண்ட்ஸுக்கு ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் எலிஃபெண்ட்ஸ் ஹாவ் எ கிரேட் மெமரி. Social behavior in some species of birds increase the odd survival in unsafe world. Social behaviorன்றது வந்து எல்லா ஸ்பீஷீஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நமக்கு மட்டுமே லீடர்ஷிப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா how the foxes
இது எல்லாமே எப்படி, ஹவு தே வில் கோ ஃபார் ஹண்டிங், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டோட்டலி லீடர்ஷிப் ஸ்கில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த சோஷியல் பிஹேவியர் பற்றி இந்த நாளத்தில் எது நல்லா இருக்கு, மாஸ் நெஸ்டிங் இருக்கணும் சொல்ல முடியுமா நம்மளால்? இட்ஸ் நாட் அ லாஜிக்கல் கரலரி. பேர்ட்ஸுக்கு தான் சோஷியல் பிஹேவியர் இல்லை. சோஷியல் பிஹேவியர் இன் சம் ஸ்பீஷீஸ் ஆஃப் த பேர்ட்ஸ் இன்க்ரீஸ் த ஆட் ஆஃப் சர்வைவல் இன் அன் அன்சேஃப் பிஹேவியர். இது மிக கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சம் ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ், flamingo is one such species, increases the odds of survival. பிழைக்கிறதுக்காக வேர்ல்டு அன்சேஃப். இப்போ ஒருவேளை அந்த ஸ்மால் சிக்கு அப்படியே விட்டு போயிடுச்சுன்னா வேறு ஏதோ கொத்திக்கிட்டு போயிடும். அதனால் இந்த சோஷியல் பிஹேவியர் இன் ஸ்பன் பிளேசஸ் இன்க்ரீசஸ் த ஆட்ஸ் ஆஃப் சர்வைவல்ன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது போவோமா? 23வது கொஸ்டின். Vast number of Indian citizens without bank accounts live in rural area and financially and functionally illiterate. இது ரொம்ப அழகான வேர்டு, ஃபினான்ஷியலி அண்ட் ஃபங்க்ஷனலி இரிட்டேட். இங்கே ஃபினான்ஷியல் இலிட்ரஸி பற்றி பேசுகிறாங்க. அவங்க படிச்சிருப்பாங்க, ஆனால் ஃபினான்ஸ் எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. ஃபங்க்ஷனலி இல்லிட்ரேட், இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வெளியில் போனோங்கன்னா அது படித்தது புரிஞ்சுக்கிற அபிலிட்டி இருக்காது. அண்ட் ஹாவ் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டெக்னாலஜி, டெக்னாலஜியோட ரொம்ப லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. A research study was conducted in a particular area in which electronic wage payments of Mahatma Gandhi Rural Employment Guarantee Scheme are meant to go directly to the poor. இப்போ எல்லாருமே டைரெக்டாக பூர் கொடுக்கறதுக்கு நம்ம எலக்ட்ரானிக்கலாக அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் சேரிடும். ஆனால் இட் வாஸ் அப்சர்வ்ட் தட் ரெசிபியன்ட்ஸ் ஆஃபன் அஸ்யூம் தட் த வில்லேஜ் லீடர் நீட்ஸ் டு மீடியேட் த ப்ராசஸ். இதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா இந்த பேப்பர்ஸ் எல்லாமே வில்லேஜில் இருக்கிற நாட்டாமைக்கு சேரும். இந்த நாட்டாமை தான் நமக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நான் என்ன ஆச்சுன்னா இதில் நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாவது இருக்குது. ஆனால் 1/3 ஆஃப் தெம் வில்லேஜ் லீடர் எங்கள் நாட்டாமை கொடுத்தாருன்னா அவர் கையில் இருந்து வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல், ரேஷ்னல் அண்டு க்ரூஷியல், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க. லாஜிக்கலாக இருக்கலாம், ரேஷ்னலாக இருக்கலாம், க்ரூஷியல் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு. MNGRS should be extended only to those who have a bank account. பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்க தான் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்களா? மேலே சொல்லலை. Therefore, it is not true and not told in the paragraph. The paper-based system of payments is most efficient. அது மோஸ்ட் எஃபிஷியன்ட் சொல்லியிருக்காங்களா? இல்லை. Not true and not told in the paragraph. The goal of electronic wage payment was not to eliminate mediation by the village leaders. In the electronic wage payment was not to eliminate, இல்லை, it is to eliminate. ஏன்னா வில்லேஜ் லீடர்ஸை விட டைரெக்டாக அந்த மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி தான் அது கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் பின்றது நாட் பி, நாட் கொடுத்துருக்காங்க. therefore it is not correct. It is essential to provide financial literacy to rural poor. இந்த ரூரல் போருக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸியை நம்ம கொடுக்குறோம் சொல்கிறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் லாஜிக்கல், ரேஷ்னல் அண்டு க்ரூஷியல் மெசேஜ் என்னென்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி தேவைப்படும். உங்களுக்கு நீங்கள் பணம் வச்சிங்க, அதை சேவ் பண்ணிக்கிங்க, அந்த சேவை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. இதை பற்றி எல்லாமே நம்ம சொல்லக்கூடணும். அடுத்தது, இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப்ஸ் அண்ட் லீடர்ஸ் who promote human development operate under strong institutional structure and political constraints that affect policy options. Therefore, leaders இந்த human development indexல ஒர்க் பண்ணுறவங்க இன்ஸ்டிடியூஷனல் பிரச்சனைகள், ஸ்ட்ரக்சரல் பிரச்சனைகள், பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னால் என்ன, இன்ஸ்டிடியூஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னால் என்ன, பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் என்னன்னு ஒரு தடவை திங்க் பண்ணுங்க.
ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷனல் கன்ஸ்ட்ரக்ட்னா அப்ராப்ரியேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காது. நீங்கள் ஒரு வில்லேஜ், டீப் வில்லேஜுக்கு போனீங்கன்னா ஒரு குக்கிராமமாக இருக்கும், அங்கே பேங்க் இருக்காது. நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுக்கு போய் பணம் சேரணும், எப்படி போய் சேரணும்? இன்ஸ்டிடியூஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் நீங்கள் எந்த ஏஜென்சி மூலமாக கொடுக்கணும்? ஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். நம்ம போய் டைரெக்டாக கொடுத்தோம்னா அந்த லோக்கல் லீடர் வந்து he may object to it, telling that it has to come only through me because I am the leader. But experience suggests that broad principle for shaping an appropriate agenda for human development for decades, several decades of human development experience is that focusing exclusively on economic growth is problematic. இப்போது நம்ம எக்கனாமிக் க்ரோத்தை பார்க்கும்போது இது போகிறோம், இதை வச்சா நம்ம எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். தி எக்கனாமிக் க்ரோத் வில் நாட் ஆட்டோமேட்டிக்கலி லீட் டு ரிடக்ஷன் இன் இன்இக்வாலிட்டிஸ். நம்ம இந்தியாவில் எக்கனாமிக் க்ரோத் நடந்துக்கிட்டே இருந்தது, ஆனால் வந்து இன்இக்வாலிட்டிஸ் கம்மியாச்சா? கம்மியாகலை. ஒரு பக்கம் இன்இக்வாலிட்டிஸ் அதிகமாக, இது எக்கானமி க்ரோத் ஆகிட்டே இருக்குது, ஆனால் இன்இக்வாலிட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்குது. While we have good knowledge about how to advance health and education, the causes of growth are much less certain and growth is often elusive. Further, an unbalanced emphasis on growth is often associated with negative. இப்போ நிறைய growth இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்கனாமிக் க்ரோத்துக்காக நிறைய பண்ணணும்னா எஸ் குட், பட் அதனால் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சோம்னா அதனுடைய பொல்யூஷன் அதிகமாகும். பொல்யூஷன் அதிகமாகணும்னா டிஸ்ட்ரிபியூஷனல் எஃபெக்ட்ஸ். Therefore what happens is அந்த பொல்யூஷனால் அஃபெக்ட் பண்ணக்கூடியவங்க அந்த ஃபேக்ட்ரி சுற்றியும் இருப்பாங்க. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்யூமினியம் ஃபேக்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரிசாவில். அது ஸ்டார்ட் பண்ணும்போது அது டெஃபினட்டாக அல்யூமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் எர்த்துலேருந்து. ஆனால் அந்த பொல்யூஷனால் பாதிக்கப்படுறவங்களானா இந்த நியர்பை வாழக்கூடிய ட்ரைபல்ஸ் இவங்க எல்லாமே. அதனால் வந்து எக்கனாமிக் க்ரோத் நடக்குது குட், பட் ஆனால் அதனுடைய எஃபெக்ட் நமக்கு வந்து நெகட்டிவாக வருது. சைனாவில் வந்து இம்ப்ரெசிவ் க்ரோத் ரெக்கார்டு இருக்குங்க. ரெஃப்ளெக்ட்ஸ் தீஸ் ப்ராடர் கன்சர்ன் அண்ட் அண்டர்லை தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேலன்ஸ்ட் அப்ரோச் தட் எம்ஃபசைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நான் இன்கம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். இது வந்து சைனாவில் வந்து நான் இன்கம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறது ஒரு பாகிஸ்தானி எக்கானமிஸ்ட் அண்ட் அமர்த்யா சென் ஹேவ் ஃபைன் டியூன்ட் இட். இதில் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வேரியஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த வேரியஸ் வேரியபிள்ஸை வந்து இன்கம் மட்டுமே கிடையாது, ஹவு மச் இன்கம் ஐ கெட்டை விட ஹவு மச் தேர்ஃபோர் ஆக்சஸ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி, ஆக்சஸ் டுவர்ட்ஸ் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் ரொம்ப ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி ஒரு செப்பரேட் கிளாஸ் நம்ம பார்த்துக்கலாம். Consider the following statements. In developing countries, a strong institutional framework is the only requirement for human development and policy options. Institutional framework மட்டும் இருந்தால் போகிறோம் சொன்னாங்களா? கிடையாது. 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க், ஸ்ட்ரக்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். அதனால் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் மட்டுமே இருந்தால் போகலன்னு சொல்லலை. ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் ஆர் நாட் ஆஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்லி இன்டர் ரிலேட்டட். இது ரொம்ப நல்ல அழகான இதுங்க. இப்போ வந்து எக்கனாமிக் க்ரோத் ஆக ஹியூமன் டெவலப்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஆனால் பெர்ஃபெக்டாக ரிலேட் ஆகலை. ஃபோக்கஸிங் ஓன்லி ஆன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஷுட் பி த க்ரோத் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். இது என்ன? ஹியூமன் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத்து தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து 1, 2, 3, 1 only strong institutional framework required, 1 only என்ன கரெக்டாக கிடையாது. 2 and 3 கரெக்ட் கிடையாது. 2 only 2 தான் கரெக்ட். ஏன்னா எக்கனாமிக் க்ரோத் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆகும்ன்றது இல்லைன்னு சொல்கிறோம். இப்போது இதுலேயும் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. With reference to above package, the following assumptions have been made. High economical growth is essential and a must. High economic growth, P
அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக் டிஸ்பேரிட்டி, இது ரெண்டும் இருக்கும் சொல்லியிருக்காங்களா? எசென்ஷியல் மஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. என்வாயன்மெண்டல் டிகிரடேஷன் இஸ் சம்டைம்ஸ் எ கான்சிக்வன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் டிகிரடேஷன், எக்கனாமிக் க்ரோத் நடந்தாலும் என்வாயன்மெண்டல் டிகிரடேஷன் சம்டைம்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு தான் கரெக்டு, டூ ஓன்லி. இதுதான் 28 கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நிறைய கொஷின்ஸ் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் 28 கொஷின் வரைக்கும் தான் பண்ண முடிஞ்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேராகிராஃப்ஸு. அடுத்த 6 பேராகிராஃப்ஸ் இருக்குது. இந்த 6 பேராகிராஃப்ஸில் நீங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு அடுத்த கிளாஸில் இந்த 6 பேராகிராஃப்ஸுடைய ஆன்சர்ஸும் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அது IMF கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கிளாஸில் இதையும் டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு முன்னால் இருக்கிற 2 பேப்பர்ஸில் மிச்சமான ஒரு 6-7 கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணி 3 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஈஸிங் இதெல்லாமே ஒரு 1 hour நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு. இதெல்லாம் பார்த்த பிறகு அடுத்த கிளாஸுக்கு வரலாம். நீங்கள் உங்கள் பேடில் இருக்கிறதெல்லாம் எழுதி வச்சிங்க. உங்களுக்கு வேண்டிய ஐடியாஸ் எல்லாமே கொடுங்க. ஒட்டாபெங்கா பற்றி மறந்துடாதீங்க. ஃபேஸ்லெஸ் இண்டியன்ஸ் பற்றி மறந்துடாதீங்க. இவங்கள தான் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்க. இவங்களுக்கு உங்களுடைய ஹெல்ப் ரொம்ப தேவை. நீங்கள் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி கொடுக்கறது, அவங்கள வாழ்க்கையை மேம்படுத்துறது, இது எல்லாம் தான் உங்களுடைய ரோல். நன்றாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்து நல்லா எல்லாரும் எக்ஸாமினேஷனில் நல்லா அழகாக எக்ஸாம் எழுதி சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனோட படித்தோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 6-7 மணி நேரம் நீங்கள் படிக்கும்போது அது யாருக்கு போய் சேருதுன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே அவங்களுக்கு போய் சேருது. யூ வில் பிகம் எ பெட்டர் IAS ஆஃபீஸர். அதனால் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, யுவர் லைஃப் எல்லாத்தையுமே இதிலேருந்து ஆரம்பிங்க. வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.